திருமகள் தேடி வந்தாள். அருணா ஹரி. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வழக்கமான பரபரப்புடன் இருந்தது. அரவிந்தன் எப்பொழுதுமே ரயில் புறப்படும் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே தயாராக இருப்பான். நகர்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை வேடிக்கை பார்த்தபடியே பிளாட்பார்ம் பெஞ்சில் சாய்ந்து அமர்ந்தான். மன்னிக்கவும், எஸ்டர் கோச் எங்கே நிற்கும்? 20 வயது மதிக்கத்தக்க பெண் தேவதையாய் நின்றிருந்தாள். கண்களில் மட்டும் பதட்டமோ பயமோ ஏதோ ஒன்று. நெற்றியிலிருந்த சிறிய பொட்டு சற்று நழுவியது போல முகத்தை கழுவியிருப்பால் போல இருக்கிறது. அதோ அங்கே அட்டவணை ஒட்டிருக்கிறார்களே, அதை பார்த்துக்கொள் முடிப்பதற்குள்ளாகவே நன்றி என அவசரமாக நகர்ந்தாள். அரவிந்த் திரும்பி அவளை மறுபடியும் பார்த்தான். அந்த முகம் திரும்ப திரும்ப பார்க்க தூண்டியது. கடந்து சென்றவரின் அலைபேசி முன்பேவா அன்பேவா என பாடியது. தடிதடியாய் 4 பேர் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டு பரபரப்பாய் இங்கும் அங்கும் அலைந்தனர். சீருடை அணிந்த போர்ட்டரிடம் ஏதோ ஒரு புகைப்படத்தை காட்டி விசாரித்தனர். அவன் டிக்கெட் கவுண்டர் இருக்கும் இடத்தை நோக்கி கைகாட்ட அவர்கள் அங்கே விரைந்தனர். வண்டி நிற்கும் பிளாட்பார்ம் எண்ணை தேடிக் கொண்டிருந்தவள் சட்டென்று உஷாரானாள். இவர்களிடமிருந்து எப்படி தப்புவது? கண்களில் படாமல் பல்லவனில் ஏறுவது எப்படி? பல்லவன் வரும்வரை சந்தேகம் ஏற்படாமல் இருப்பது எப்படி என பல்வேறு கேள்விகள். இதயம் படபடவென தடதடத்தது. தைரியத்தை இழக்க கூடாது. துணிச்சல் அற்றவன் இறந்தவனுக்கு சமம். தோற்கக்கூடாது. நிச்சயம் வெல்ல வேண்டும். எப்படியும் தப்பிக்க வேண்டும். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அதோ அங்கே செல்லலாமா? விரைந்து நடந்தவள் எதிரே வந்த பெண்ணின் மீது மோதிக்கொண்டாள். மன்னித்துக் கொள்ளவும் என்றவளுக்கு சட்டென ஓர் யோசனை உதித்தது. 4வரும் எதிரே வந்தவனை பார்த்ததும் பவ்யமாய் நின்றனர். வஹ் மிலேஹி நஹி யஹாம் நஹி ஹை வஹ் நஹி தோ துமே கதம் கரோ ஜாவோ அச்சா தலாஷ் கரோ அச்சா ஜி மை சாலும். 4வரும் 4 புறங்களிலும் விரைந்தனர். 3ஆம் பிளாட்பார்மில் திருச்சி செல்லும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருக்கின்றது என அறிவிப்பு வர அரவிந்த் பெட்டியுடன் எழுந்து நின்றான். வெளியூர் பிரயாணங்களின் போது அளவுக்கு அதிகமாக பொருட்களை தன்னுடன் அவன் எப்பொழுதும் எடுத்துச் செல்வதில்லை. அவசியமான உடைகளுடன் லேப்டாப், கணினி மட்டுமே எடுத்து செல்வான். அன்றும் அப்படித்தான். அதுவும் ரயில்வே பிரயாணங்களில் அவன் தனிமை விரும்பி கூபே முழுவதும் பதிவு செய்து தனிமையில் தன் வேலைகளை செய்து கொண்டே ஊர் திரும்புவான். பயணிகளின் பரபரப்புடன் தங்கள் பெட்டிகளை தேடி ஏறிக்கொண்டிருந்தனர். அரவிந்த் தன் பெட்டியில் ஏற முயல்கையில் உள்ளிருந்து வந்தவன் இடித்துக் கொண்டான். மாஃப் கீஜியே. அவன் கையில் இருந்த புகைப்படம் கீழே விழுந்தது. அரவிந்த் அதை எடுத்துக் கொடுத்தான். பதத்துடன் அவன் நகர அரவிந்த் மேலே ஏறினான். ரயில் சத்தமிட்டு கொண்டு புறப்பட ஆரம்பித்தது. கதவை அடக்கே எழுந்து வந்த அரவிந்த் பர்தா அணிந்த பெண் ஓடி வருவதை பார்த்தான். ரயிலுக்கு வரும்போது கூட சீக்கிரம் புறப்பட தெரியாத பெண்கள். காற்றில் முகத்தில் இருந்த திரை பறக்க பயம் மிகுந்த அதே கண்கள். எதில் ஏறுவது என அவள் தடுமாற சட்டென தன் கரத்தை நீட்டினான். அவள் அதை பற்றி கொண்டு மேலே ஏறினாள். ரயில் வேகம் எடுத்தது. எதிர் இருக்கையில் அமர்ந்தவளுக்கு இன்னும் படபடப்பு குறைந்த மாதிரி தெரியவில்லை. எழுந்து போய் மினரல் வாட்டர் பாட்டிலை வாங்கி வந்து அவளிடம் நீட்டினான் அரவிந்த். மறுக்காமல் வாங்கி முழுவதையும் குடித்து முடித்தாள். டிக்கெட் இருக்கிறதா? அவள் பதில் சொல்லாமல் டிக்கெட்டை எடுத்து நீட்டினாள். 2ஆம் வகுப்பிற்கான பயணச்சீட்டு அது. அதை கையில் வாங்காமலேயே மேலோட்டமாக பார்த்தான். உன் பெயர் என்ன? பதில் சொல்லாமல் மறுபடியும் பயணச் சீட்டை காட்ட அவன் அதை பார்க்காமலேயே சுமதி, அது உன் நிஜ பெயராக இருக்காதென்று நினைக்கிறேன். வியப்பு அவள் விழிகளில். ஆனாலும் ஏதும் சொல்லாதில்லை. இதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. உன்னை தேடியவர்களை பார்த்தேன். அவர்கள் அறிந்து கொள்ளும்படி உன் உண்மை பெயரில் டிக்கெட் வாங்கியிருக்க மாட்டாய். அவள் விழிகள் மெல்ல அசைந்தன. நீ எங்கு செல்ல வேண்டும்? திருச்சிக்கா? இது எதுவரை செல்லும்? ஏன் போகுமிடம் தெரியாமல் தான் டிக்கெட் எடுத்தாளா, அல்லது உண்மையை மறைக்க இப்படி கேட்கிறாளா? அதற்கு மேல் அரவிந்த் அவளிடம் ஏதும் கேட்கவில்லை. தன் மடிக்கணினியில் ஆழ்ந்து விட்டான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகியிருக்கும். எதேச்சையாய் நிமிர்ந்தவன் அவளை பார்த்தான். எத்தனை நாட்காமல் தூங்காமல் விழித்திருந்தாளோ அவளை அறியாமல் ஜன்னலில் சரிந்து உட்கார்ந்த நிலையிலேயே உறங்கிக் கொண்டிருந்தாள். தமிழ் பெண்ணோ இல்லையோ, மிக மென்மையான முகம். அச்சர சுத்தமாய் தமிழ் பேசுகிறாள். இவளுக்கு என்ன பிரச்சனை? அழகம் இருக்கும் பொழுது ஆபத்தும் வந்து சேரத்தான் செய்கிறது. அன்றலர்ந்த மலர் போல இருக்கிறாள். கண்களில் இருக்கும் பயம் மறைந்து அந்த கண்களும் சிரித்தால் எத்தனை ரம்யமாக இருக்கும். சடக்கென்று அவள் விழித்துக் கொண்டாள். அவளை பார்த்து புன்னகைத்து படுத்துக் கொள்கிறாயா என விசாரித்தான் அரவிந்த். சூழ்நிலை உணராமல் என்ன உறக்கம் இது என தன்னையே கடிந்து கொள்பவளாய் அவள் தன்னை குனிந்தவர இல்லை வேண்டாம் என்றாள். அது சரி, எச்சரிக்கை மிகவும் அவசியம்தான். ஏளனம் செய்கிறானே. அவன் கண்களை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அதில் சிறு சிரிப்பு மட்டுமே இருந்தது. ஆப்பிளை அவளிடம் நீட்டினான். மன்னிக்கவும் வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தாள். அவளை கூர்ந்து பார்த்தவன் வாய்விட்டு சிரித்தான்.
கவலைப்படாதே சிறுமியே, நான் பூச்சாண்டி அல்ல. மயக்க மருந்து கொடுத்து உன்னை பிடித்து கொண்டு போக. நன்றி, வேண்டாம் என்று பிடிவாதமாக சொன்னாள். உன் இஷ்டம் என்பது போல தோளை குளித்துக் கொண்டான் அரவிந்த். நீ தூங்கினால் நான் நிம்மதியாக சாப்பிடுவேன். எனக்கும் வயிறு வலி பாரேன். அவள் இதழ்களில் ஓரத்தில் துளியுண்டு நகை எட்டி பார்த்தது. ரயில் இருப்பதை உணர்ந்தவளாய் மெதுவாய் ஷட்டரை விளக்கி வெளியே பார்க்க விடவெடுத்து போனாள். எழுந்து அரவிந்த் அருகே வந்து அமர்ந்தாள். என்ன? நால்வரில் இருவர் வெளியே நிற்பதை சைகையால் சுட்டி காட்டினாள். கவலைப்படாதே, பர்தாவினால் முகத்தை மூடிக்கொள். கதவு தட்டும் சத்தம் அப்பொழுது கேட்டது. கதவை திறக்க அவர்களே தான். கோன்ஹை என அவளை காட்டி கேட்க அரவிந்த் நிதானமாய் தெளிவாய் சொன்னான். மேரா பத்னி, இவள் என் மனைவி என்று. வந்தவன் அதை நம்பினானோ இல்லையோ தெரியவில்லை. அவளை ஏற இறக்க பார்த்தான். அவள் சற்று மறைந்தாற் போல அரவிந்த் பின்னாலேயே நிற்க வலுக்கட்டாயமாக திரையை விளக்கி அவளை பார்க்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்தான். கதவருகே சென்றவன் சட்டென திரும்பி சுமானா என கூப்பிட்டான். அவள் பின்னால் திரும்பி பார்க்காவிட்டாலும் அவள் உடலில் ஓடிய நெருக்கத்தை அரவிந்த் உணர்ந்திருந்தான். வந்தவன் இறங்கிய வினாடியில் வண்டி கிளம்பியது. நன்றி என்றால் மிக மெதுவாய். இது என்ன ஊர்? விழுப்புரம். எத்தனை மணிக்கு திருச்சிக்கு போகும் என்றாள் அவள். 9 மணிக்கு என்றவன் தொடர்ந்து, நீ எங்கு போக வேண்டும்? யாராவது சொந்தக்காரர்கள் இங்கு இருக்கிறார்களா என வினாவினான். அவளிடம் பதிலே இல்லை. அவளுக்கே தெரிந்தாள் அல்லவா செல்வதற்கு. இப்போதைக்கு பெரும் ஆபத்திலிருந்து தப்பியாகிவிட்டது. அதுவே அவளுக்கு மூச்சு விட ஏதுவாக இருந்தது. அதுவரை ஏதோ ஒரு அச்சத்துடன் இருந்தவள் நிம்மதியாய் எதிரிருக்கையில் படுத்து உறங்கிவிட்டாள். டிடிஆர் வந்ததோ அவள் தன்னை சார்ந்தவள் என்று அவன் பதிலளித்ததோ அவள் அறியவில்லை. ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் வந்த பொழுது காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா என்ற பாடல் அவள் காதுக்குள் யாரோ பாடுவது போல கேட்டது. சட்டென்று விழித்தாள். இல்லை, இது கனவு இல்லை. அவன் கையில் இருந்த அலைபேசியில் இருந்து அந்த பாடல் மிதந்து வந்தது. அடுத்த ஸ்டேஷனில் நான் இறங்க போகிறேன். நீ எங்கு செல்ல வேண்டும் என்றான் அரவிந்த். எங்கு செல்வது? இங்கு அவளுக்கு யாரை தெரியும்? சொல்ல போனால் தமிழ்நாட்டிற்கே அவள் வருவது இதுதான் முதல் முறை. இப்போதைக்கு இவனை விட்டால் யாரிடம் உதவி கேட்பது? இங்கு ஏதாவது நல்ல தங்குமிடம் இருக்கிறதா என்றாள் அவள். மெயின் கார்டு கேட்டில் நல்ல ஹோட்டல் இருக்கிறது என்றான். தன் பெட்டியுடன் இறங்கியவன் தன் பின்னால் இறங்கியவளிடம் ஏதும் பேசாமல் தன் அருகில் வந்து நின்ற ஜிப்சியை கடந்து ஆட்டோவை கைதட்டி அழைத்தான். அவனிடம் குனிந்து ஏதோ சொல்லிவிட்டு ஏறிக்குள், ஹோட்டல் முன் இறக்கி விடுவான். 1 நிமிடம் என்றவாறு தன் விசிட்டிங் கார்டை எடுத்துக் கொடுத்தான். உனக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் போன் செய், பாய். திரும்பி நடந்தவன் பக்கத்தில் காலரவம் கேட்டு நின்று பார்க்க, ரொம்ப நன்றி. அவன் புன்னகை விரிந்தது. அவள் ஏறிக்கொண்டே ஆட்டோ விரைந்தது. திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றவளை விழி அசைக்காமல் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். ஜிப்சி ஹார்டன் அப்பொழுது பலமாக ஒலிக்க, வாடா ஐபிஎஸ், வீட்டுக்கு போகலையா? யூனிஃபார்மோட இங்கே வந்துட்ட? அம்மாவும் அப்பாவும் அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. உன்னை கூப்பிட ஜிப்சியை எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் நான் ஆட்டோல வரமாட்டேனா? நீ எதுக்கு சிரமப்படுற? யாரா அந்த ட்ரீம் கேர்ள்? யாருக்கு தெரியும்? தெரியாமத்தான் ஜிப்சி வந்தது கூட அறியாமல் ஆட்டோவை அழைத்து விசிட்டிங் கார்டு செலுத்தி அனுப்பினியாக்கும். நீ சொல்றத நம்புறேன் என்றவனை முதுகில் தட்டி, நீ எவ்வளவு நம்புவாய் என்று எனக்கு தெரியும். முதலில் வண்டியை எடு என்றான் அரவிந்த். சின்னவன் புன்னகையோடு தன்னருகே அமர்ந்த பெரியவனை ஓரக்கண்ணால் பார்த்து மெலிதாய் விசிலடித்தான். என்ன ஹம்மிங் பலமா இருக்கு? ஆபீசர் மாதிரி நடந்துக்கடா. ஆபீசர் தோரணை வெளியிலதான், வீட்டுக்குள்ள கிடையாது, தெரியுமா? சந்தியா மட்டும் வீட்டுல தனியா இருப்பாள். சீக்கிரம் போடா. நீ வேற, பிரீத்தி கிருத்தின்னு 2 ரெட்டவாளு ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கு. அதுங்க பண்ற அட்டகாசம் தாங்கல. ஓ, அதுக்கு பயந்துகிட்டுதான் வண்டி எடுத்துட்டு இங்கே வந்துட்டியா? பிரம்மாண்ட வீட்டின் முன் வண்டி நின்றது. நீ போன காரியம் என்னாச்சு? ஷிப்பிங் கார்பரேஷன் டீல் இன்னும் முடியல. பேச்சு முன்னுக்கு பின் முரணாய் பேசுகிறான். வரட்டும், இந்த மாச கடைசியில இங்கேயே அவன் வருகிறான். அப்பொழுது பேசி ஒரு முடிவிற்கு வந்து விடலாம் என்றவன் தொடர்ந்து, என்னடா திடீர்னு அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க? ஆசை மகனுக்கு அருமை மருமகள் பிடிச்சிட்டு வர போயிருக்காங்களோ என்னவோ. ரொம்ப பசிக்குதுரா என பேச்சை மாற்றினான். கார் சத்தம் கேட்டதுமே சமையல்காரம்மா சாப்பாட்டு மேசையின் மீது தயாராய் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டார். சுட சுட மென்மையான இட்லியும் புதினா சட்னியும் பசிக்கு மிகவும் இதமாய் இருந்தது. ஐ அண்ணா, கோரஸ் குரல் வந்தது. வீட்டுல நீங்க யாருமே இல்லாம செம போர். அதுக்கு என்ன பண்ணலாம்? சீக்கிரம் அண்ணி அழைச்சிட்டு வாங்க. அட வாளுங்களா, எப்படி இருக்கீங்க? ஓ அண்ணா, நேர்ல பாக்கும்போது மட்டும்தான் அக்கறை. ஒரு நாளாவது எங்களை பார்க்க வந்தீங்களா? அதான் நீங்களே வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன அண்ணன் மேல குறைப்படுக்கிறீங்க? சின்னண்ணா, நீ எங்க விஷயத்துல தலையிடாத. நீங்க இனிமே ஹாஸ்டல்ல இருக்க போறது இல்ல, இனிமே இங்கதான் இருக்க போறீங்க. சித்தப்பா சொல்லலையா? ஐ ஜாலி. ஐயோ கடவுளே, எங்களை காப்பாத்துப்பா. சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு படுக்க சென்றனர். அரவிந்த் பயண களைப்பு தீர குளித்து விட்டு படுக்கையில் அமர்ந்த பொழுது செல் ஒலித்தது. எடுத்தான்.
இந்த ஹோட்டல் நல்ல வசதியா இருக்கு. உங்க விசிட்டிங் கார்டை பார்த்ததுமே ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க, நன்றி என்றாள் சுமனா. சாப்பிட்டாயா? அப்புறம் ஒரு விஷயம், இப்ப வேண்டாம், காலையில பேசலாமா? தொந்தரவா இருக்காதே. தயங்கி தான் கேட்டார். அதெல்லாம் இல்ல, இப்ப நீ நிம்மதியா தூங்கு, காலையில பேசலாம். குட் நைட். போனை வைத்ததும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி மனதுக்குள் மலர்ந்தது. காலையில் எழுந்து கார்த்திக்குடன் ஜாக்கிங் போன அரவிந்த் பாதியிலேயே திரும்ப அவசரப்பட்டான். என்னன்னா, ஒரு முக்கியமான போன் வரும்டா, செல்ல எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது வேகமாய் வண்டி ஓட்டிக் கொண்டு வந்த பையன் ஒருவன் சடரென்று திரும்பிய வேகத்தில் நின்று கொண்டிருந்த மினி லாரி மீது மோதி சரிந்து விழுந்தான். கார்த்திக்கும் அரவிந்தும் அருகே ஓடினார். தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்தது அவனுக்கு. ஹெல்மெட்டும் போடுவதில்லை, வேகத்தையும் குறைப்பதில்லை. யாருடா நீ? இவனை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறேன் என்றவாறு டவலை நனைத்து காயத்தை கட்டியவாறு ஆட்டோவில் விரைந்தான். மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு அவன் வீட்டிற்கு தகவல் சொல்லி அவர்கள் வந்ததும் விவரம் சொல்லி வீட்டிற்கு வந்த பொழுது 9 மணி ஆகிவிட்டிருந்தது. அவசரமாய் தன் அலைபேசியை எடுத்தான் அரவிந்த். அதில் 4 மிஸ்டு கால் இருந்தன. உடனே ஹோட்டலுக்கு தொடர்பு கொண்டான். சாரி சார், ரூம் பூட்டி இருக்கு. திரும்பவும் அவள் தொடர்பு கொள்வாள் என்ற நம்பிக்கையோட அவசரமாய் தன் வேலைகளை செய்தான். அண்ணா, ஜிஎம் லைன்ல இருக்கார், உன்னுடன் பேச வேண்டுமாம். சரி சார், நீங்களே பாருங்க. நான் ஒரு வேலையா பாஸ்போர்ட் ஆபீஸ் போக வேண்டியிருக்கிறது. வரும்பொழுது அங்கே வருகிறேன். திவ்யாவோட பாஸ்போர்ட் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு வரேன் கார்த்திக் என போனை வைத்து திரும்பியவன் தம்பியிடம் சொன்னான். நான் போய் அதை பத்தி பாத்துட்டு வர்றேன். நான் போனா காரியம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுவும் சரிதான். எங்க ரொம்ப நாள் ஆச்சு, அவளை இந்த பக்கமே காணமே. அம்மா டோஃபல் எக்ஸாம்ல ரொம்ப பிஸி, இப்போ என்னை கண்டுக்கிறதே இல்ல. கவனமா இருடா, உன் மேல ஏதாவது கோபமா இருக்க போகுது. அவள் கோபம் எல்லாம் என்கிட்ட ஒன்னும் செல்லுபடியாகுது. உன் ஐபிஎஸ் முறைப்பை அவகிட்டதான் காமிக்கிறியா? சர்வீஸுக்கு விட்டிருந்த உன் கார் ரெடி ஆயிடுச்சாம். வா, உன்னை அங்கே இறக்கி விட்டுட்டு நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். இருவரும் கிளம்பினர். அரவிந்த் காரை எடுத்துக்கொண்டு SM காம்ப்ளெக்ஸுக்கு சென்றான். லிப்டில் மேல் ஏறி உள்ளே சென்றவன் வழியில் எதிர்பட்டவரை பார்த்ததும் புருவம் உயர்த்த, எல்லோரும் அங்க இருக்காங்க, அறையை நோக்கி நடந்தான். அரவிந்த் சட்டென்று முகமலர திரும்பினான். அவள் நின்றிருந்தாள். இளம் பிங்க் சுடிதார், மென்மையான ரோஜா பூவை போல. ஒரு கணம் வியப்பால் அரவிந்தனின் புருவம் உயர்ந்தது. அவன் அருகே அவள் வந்தாள். பேப்பரை விளம்பரம் பார்த்தேன், வேலைக்கு முயற்சி செய்யலாம்னு வந்தேன் என்றவள் தயங்கி மறுபடியும் தொடர்ந்தாள். வந்து என்னிடம் சர்டிபிகேட்ஸ் எதுவும் இல்ல, டிகிரி படித்ததற்கான ப்ரூஃப் என்று கூட எதுவும் இல்ல. இங்க வேலை கிடைக்குமா? இங்க கிடைக்காவிட்டாலும் வேற எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? எந்த வேலை என்றாலும் பரவாயில்லை, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கொள், பிறகு பேசலாம், வா என்னுடன் என்று அரவிந்த் எதிரில் இருந்த அறைக்குள் அழைத்து சென்றான். கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரியுமா உனக்கு? உன் ரெஸ்யூமை இதில் அடித்து தயார் செய்கிறாயா? பதில் வராமல் போகவே நிமிர்ந்து பார்த்தான். அவள் முகம் வாடி போயிருந்தது. சுமி, உன்னை பத்திய விவரங்கள் தெரியாமல் நான் உனக்கு வேலை வாங்கி தர முடியும்? தலை குனிந்து விரல்களை பார்த்தவாறவே செயலற்று நின்றிருந்தாள். சரி, உன் நிஜ பெயர் சுமனா என்பது தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. அதுவும் உன்னை தேடி வந்தவன் மூலம் அறிந்தது. உனக்கு என்ன தெரியும்? எப்படிப்பட்ட வேலை வாங்கி தரலாம் என எப்படி முடிவு செய்வது? அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. என்னை நம்பினால் சொல்லலாம். சட்டென்று நிமிர்ந்தாள் அவள். கண்ணோரம் கலங்கி இருப்பது புரிந்தது. சரி, இங்கேயே இரு, 1/2 மணியில் நான் வருகிறேன். அவள் வெளியேறியதும் கண்களில் இருந்த கண்ணீர் மடை போல திறந்து ஒழிந்தது. அடக்கவே முடியாமல் போல பொங்கி பெருகியது. 1/2 மணி 1 மணியாக நீண்டு விட்டது. அவன் வந்த பொழுது அவளை ஒரு வினாடி பார்த்தவன், இப்பொழுது நீ குழப்பத்தில் இருக்கிறாய். உன் சார்பாக சில முடிவுகள் நான் எடுக்க உன் அனுமதி வேண்டும். என்ன என்பது போல் அவள் ஏறிட்டு பார்க்க, பயப்படாதே, பிரச்சனை தரும் விஷயம் இருக்காது, வா போகலாம். எழுந்தவளை நோக்கி, முதல்ல முகத்தை கழுவிக்கொள். அவசரமாக முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டு அவனுடன் சென்றாள் சுமனா. கார் வழுக்கிக் கொண்டு பிரபல ஜவுளி கடை ஒன்று நின்றது. அவள் எதுவும் மறுப்பதற்கு முன்பே, உன்னிடம் பெரிய லக்கேஜ் எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும். எளிமையாய் தோன்றிய உடைகளையே அவள் தேர்ந்தெடுத்தாள். பில்லை வாங்கியதும் அவள் எட்டி பார்த்தாள். உன்னிடம் வாங்கிக் கொள்ளும் போது கணக்கை பார்த்து கொள்ளலாம். ஹோட்டலில் அறையை காலி செய்துவிட்டு அவளுடைய பையை எடுத்துக்கொண்டு கார் கிளம்பியது. பசிக்கிறது, ஏதாவது சாப்பிடலாமா? இருவரும் ரெஸ்டாரண்டின் குளிர்சாதன அறைக்குள் நுழைந்தனர். முதலில் ஸ்வீட் சாப்பிடலாமா? ரசகுல்லா? அது அத்தனை இஷ்டமா? அதில் இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டதே. தொடர்ந்து ஆர்டர் கொடுத்து விட்டு, இன்றைக்கு எங்கள் தமிழ்நாட்டு உணவை சாப்பிட்டு பார் என்றான். நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கின்றேன். நல்ல ஹோட்டலில் தானே? ஆமாம், என் அம்மா நன்றாக சமைப்பார். அப்ப தமிழ் அம்மாவா? ஆனாலும் நீங்க ரொம்ப ஷார்ப் என்றார் சோனா. கண்களால் புன்னகைத்தான் அரவிந்தன். நேரே லேடிஸ் ஹாஸ்டலுக்கு காரை திருப்பினான்.
அங்கே அவளுக்கு இடம் பதிவு செய்து அவளுடைய பொருட்களை அங்கே வைத்துவிட்டு சுமனாவிடம் விடை பெற்றான் அரவிந்தன். வேலை என்று இவள் ஆரம்பிக்க, உஷ், நீ எதுவும் பேசக்கூடாது, எனக்கு தெரியும். அவன் கண்களில் இருந்து மறையும் வரை பார்த்தவாறே நின்றிருந்தாள் சுமனா. அம்மா, நீ இவரை சந்தித்திருக்க வேண்டும். மறுநாள் காலை 8 மணி ஹாஸ்டலின் போன் ஒலித்தது. கீழிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. போன் என்று பேசியது அரவிந்த். 9 மணிக்கா? சரி, தெரியும், பஸ் ஸ்டாண்டிற்கே வந்து விடுகிறேன். மடமடவென்று குளித்து தலைமுடியை லூசாக கிளிப் போட்டுக் கொண்டு இளம் ஊதா சுடிதாரில் புறப்பட்டாள் சுமனா. மணி 8:59. அவள் பேருந்து நிலையத்தை அடைந்தாள். சரியாய் 9 மணிக்கு டாடா இண்டிகா வந்து அவள் அருகே நின்றது. சுமி, குட் மார்னிங். குட் மார்னிங் என்று அவள் ஏறியதும் கார் சின்ன கடை வீதியை நோக்கி சென்றது. உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு சற்று முன்னரே காரை பார்க் செய்துவிட்டு இறங்கு என்றான் அரவிந்தன். எங்கே? மாணிக்க விநாயகரை பார்க்கத்தான். அவர் என் ஃபேவரட். உன் இஷ்ட தெய்வம் என்ன? காளி. என்ன என்று வியந்தான். உண்மைதான், கல்கத்தா காளி தான் என் இஷ்ட தெய்வம். வாய்விட்டு சிரித்தவன் சிந்தனை வயப்பட்டான். நல்லா வேண்டிக்கோ, கேட்டதெல்லாம் கொடுப்பார். கோவிலுக்கு வருவது தெரிந்திருந்தால் புடவை கட்டி கொண்டிருந்திருப்பேன். அதுக்கெல்லாம் பிள்ளையார் வருத்தப்பட மாட்டார். அடுத்த முறை வராமலா போய்விட போகிறோம்? பின் அங்கிருந்து புறப்பட்டு மிக பெரிய காம்ப்ளெக்ஸ் முன் கார் நின்றது. வா, இறங்கி அவன் பின்னால் சென்றாள். லிப்டில் ஏறி 2வது தளத்தை அடைந்தனர். MD என பெயர் பொறிக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தனர். என்னப்பா, 8:30 ஆபீஸ்க்கு புறப்பட்டான்னு தம்பி சொன்னான். உன்னை பார்க்க நேரா ஊர்ல இருந்து இங்கேயே வந்துட்டேன். கோவிலுக்கு போனையா? அதான் நேரம் ஆயிடுச்சா? ஏதாவது முக்கியமான விஷயமா? பொறுங்கப்பா, அம்மா வந்தாச்சா? இல்ல, அம்மா சாயந்திரம் தான் வர்றாள் என்றவர் அப்பொழுதுதான் சுமனாவை கவனித்தார். அவர் பார்வை அவள் மீது விழுந்ததும் அவன் சொன்னான், இவங்கதான் என்னுடைய PA. மாலை சுமனாவை ஹாஸ்டலில் இறக்கி விட்டுவிட்டு அரவிந்த் வீடு திரும்பிய பொழுது வீடே ஒரே கலகலப்பாக இருந்தது. அம்மா வந்தாச்சா? முகத்தில் புன்னகை துலங்க மங்கையர்க்கரசி வெளியே வந்தார். என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்பாவோட ஜாலியா ஊசிட்டு வந்திருக்கிற குஷி தானே? அதிக பிரசங்கி, வாயில 2 போடு போடுவேன். இப்பவே உன் அதிகாரம் தூள் பழக்குது. இன்னும் மாமியார் ஆனா கேட்கவே வேண்டாம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமாப்பா? நான் பிறகு சாப்பிடுறேன்மா. உன்னை பார்த்து 1 வாரம் ஆச்சு. வா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம். நான் கூட உன்கிட்ட பேசணும்பா. அப்ப இரு, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா எனக்காக ஆபீஸ் ரூம்ல காத்திருப்பார். பின் நிதானமாய் நாம பேசலாம் என்று உள்ளே சென்றான் அரவிந்தன். சிமெண்ட் இறக்குமதி பற்றி ஏதோ சொன்னியேப்பா, டீலரை பார்த்து பேசுனியா? பேசினேன்பா. இன்னும் சில விவரங்கள் தெரிய வேண்டியிருக்கு. இன்டர்நெட்ல தகவல்களை சேகரிக்கணும். சாப்ட்வேர் ஏற்றுமதி இந்த மாதம் நம்ம ரேஞ்சை தாண்டி 5% அதிகமா இருக்கிறது. சந்தோஷம். வெற்றியை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பா. புதுசா ஆள்களை நம்ம கம்பெனியின் கால் சென்டருக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம்பா. நீ எல்லாம் சரியாதான் செய்வாய். தம்பி பாஸ்போர்ட் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு திவ்யாவுக்கு உன் தம்பி மேல கொஞ்சம் கோபம்னு நினைக்கிறேன். ஏன்? அவனை கல்யாணத்துக்கு அவசரப்படுத்தினாள். இவன் இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு கிளம்புறா. பேசாம கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டியதுதானே, ஏன் மறுக்கிறான்? அவன் ராமலட்சுமணனாய் இருக்கணும்னு நினைக்கிறான். ஓ, என்னாலதான் பிணக்கா? நான் சரி செய்யறேன். அம்மா கூட என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. வாசலில் நிழலாடியது. தம்பி, சாப்பிட வாப்பா. இதோ கைகால் அலம்பிட்டு வரேம்மா. அவன் நகர அம்மா ஏதோ அப்பாவிடம் சொல்ல, அவசரப்படாத மங்க என அப்பா கூறுவது தெளிவாய் அரவிந்தன் காதில் விழுந்தது. அப்பா நிஜமாகவே கம்பீரமான மனிதர்தான். சுமனாவை தன் PA என அறிமுகப்படுத்திய பொழுது அவள் வணக்கத்தை ஏற்றது தவிர அதிகப்படியாய் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. திடீரென எங்கிருந்து முளைத்தாள் இந்த PA என்று யோசனை தோன்றி இருக்குமோ என்னவோ, யாருக்கு தெரியும். சட்டென தோள்களை குலுக்கி கொண்டான். சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது வாசலில் ஹார்ன் ஒலித்தது. அம்மா வாசலுக்கு விரைய வாசலில் ஆர்த்தி எடுக்காத குறையாக பலமாய் வரவேற்பது தெரிந்தது. வா மருமகளே வா. அரவிந்த் புருவத்தை உயர்த்தினார். ப்ளூ ஜீன்ஸும் பிங்க் டாப்ஸுமாய் இளம்பெண் ஒருத்தி உள்ளே வந்தாள். என்ன, அடையாளம் தெரியலையா? உன் அத்தை பெண் ரம்யா. 1/2 இன்ச்சுக்கு பவுடர் போட்டுட்டு வந்தால் எப்படி அடையாளம் தெரியும்? கீர்த்தி பிரீத்தியிடம் முணுமுணுத்தாள். ஹாய் அத்தா, நான் கூட உங்களை மாதிரியே லண்டனுக்கு படிக்க போறேன். அப்படியா? சரி, ஊர்ல அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்டு டாமியும் கூட சௌக்கியம். என்னை பற்றி எதுவும் நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? அதான் பாக்குறேனே இப்போ. அம்மா, எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு. முக்கியமான விஷயம் எதுவும் இல்லையே. நான் வேணா படுக்க போட்டுமா? நீ போப்பா, பாவம் பிள்ளை வேலை வேலைன்னு இங்கேயும் அங்கேயும் திண்டாடுது. அத்தான் பொத்தான் என்ன பேச்சு என்று பிரீத்தி நொடிக்க ரம்யாவிடமிருந்து தப்பித்து ஓடுகிறானோ என யோசனையுடன் அப்பா பார்த்தார். ஏமா, பியூட்டி பார்லர்ல இருந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சா? முன்னமே வந்திருந்தா அரவிந்த் கூட பேசிட்டு இருந்துக்கலாம்ல. போங்க அத்தை, அத்தானை அசத்தணும்னு நான் பையனை கலை போடவே பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன். அவர் என்ன கண்டுக்காமலே போயிட்டாரே.
வருத்தப்படாத ரம்யா, அண்ணனுக்கு இயல்பா இருந்தா தான் பிடிக்கும். அதோட அவருக்கு வேலை களைப்பு வேற. ஐயோடா, எனக்கு மேக்கப் இல்லாம இருக்கவே முடியாதுப்பா. இப்போ சந்தியாவை யார் இப்போ டிப்ஸ் கொடுக்க சொன்னது? கிசுகிசாத்தாள் பிரீத்தி. பிரீத்தியை உனக்கு தெரியும் தானே ரம்யா? ஓ, அக்காவுக்கு எங்களை ரொம்ப நல்லாவே தெரியுமே. நான் உங்க அண்ணி அக்கா இல்ல. வாழை என்கிட்ட ஆட்டாதீங்க, ஒட்ட நறுக்கிடுவேன் என்றாள் ரம்யா. உன் லிப்ஸ்டிக்ல மிளகாப்பொடி தடவி வைக்கிறோம். சின்னவன் கார்த்திக் உள்ளே வந்தான். ஹாய் ரம்யா, எப்படி இருக்க? நீயாவது கண்டுகிட்டியே. பெரிய அத்தான் தான் என்கிட்ட சரியா பேசாமலே போயிட்டாரு. அண்ணனுக்கு கலப்பா இருந்திருக்கும். அட, உங்க குடும்பத்திலே எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்றீங்களே. நாங்க உண்மையை மட்டும்தானே பேசுவோம். அம்மா, சித்தப்பா, சித்தி எல்லாம் நாளைக்கு காலையில இங்க வராங்க. சரிப்பா, கீழே அவங்க ரூமை சுத்தம் பண்ணி வச்சாச்சுப்பா. அத்தை, எனக்கு எந்த ரூம்? மேலவே இருந்துக்கிறியா? ஐயோ, நம்மளால மேல ஏறி இறங்க முடியாது. நானே டயட்ல இருக்கேன். அப்ப சந்தியா ரூம நீ எடுத்துக்க. அவள் மேல இருந்துகிட்டும். சந்தியா என்பதற்குள் அவள் சரிமா என்றாள். காலையில் எத்தனை மணிக்கு அத்தான் எழுந்திருப்பார் அத்த? ஜாக்கிங் போயிட்டு 6-6:30 வருவான். அனைவரும் படுக்க சென்றனர். என்னங்க, ரம்யாவை அரவிந்துக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க. அவர் பதிலே பேசவில்லை. அவன் என் பேச்சை தட்டவே மாட்டான். வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் படிச்சும் கூட என் பிள்ளை எந்த வெள்ளைக்காரியும் இழுத்துட்டு வரல. அவனுக்கும் 27 வயசு ஆகுது. இன்னும் தள்ளி போடக்கூடாது. அது சரி, அவன் மனசுல என்ன இருக்கோ. ரொம்ப கனவை வளர்த்துக்காத. கண்டிப்பா என் மகன் கல்யாணம் என் இஷ்டப்படிதான். கார்த்தி உங்க பிள்ளை. உங்க ஃப்ரெண்டோட பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டான். இவனுக்கு நான் தான் தேர்ந்தெடுக்க போறேன். எல்லாம் கடவுள் செயல். படுமா. காலையில் அலாரம் வைத்து 6 மணிக்கு எழுந்து வந்து ரம்யா கொட்டாவி விட்டபடி அத்தையை தேடினாள். அத்தான் எங்க? அங்கதான் பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். சற்று நேரத்தில் திரும்பி வந்தாள். எங்கேயுமே காணாத்த. இல்லையே, இருப்பானே, நல்லா பாரு. யாரம்மா தேடுற? எங்கடா உன் அண்ணன்? அப்பவே ஜாக்கிங் முடிச்சுட்டு சீக்கிரமாய் கிளம்பி போயிட்டானே, உங்ககிட்ட சொல்லலையா என்றான் கார்த்திக். கிளம்பிட்டானா? ஒரு நிமிடம் செயலற்று போனார் மங்கை. சுமனா ஆபீஸிற்கு 9 மணிக்கு எல்லாம் வந்து விட்டாள். உள்ளே நுழைந்தவளுக்கு ஒரே ஆச்சரியம். 10 மணிக்குத்தான் ஆபீஸிற்கு வருவேன், நீ அதற்கு முன் வந்து விடுகிறாயா என்று கேட்டவன் இன்று அவளுக்கு முன்பு வந்து இருப்பது வியப்பையே ஏற்படுத்தியது. குட் மார்னிங் அரவிந்த். குட் மார்னிங் சுமி. இந்த ஃபைல் எல்லாத்தையும் வரிசையா அடுக்கு. எதேச்சியாய் கம்ப்யூட்டரை பார்த்தவள் எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் வேண்டுமா என்றவாறே பட்டனை தட்டினாள். வேண்டிய விவரங்கள் திரையில் பளிச்சிட அவளை ஆழமாய் பார்த்தான் அரவிந்த். உங்களுக்கு எதை பற்றி தெரிய வேண்டும்? நீயே வெளிநாட்டு சிமெண்ட் டீலர்ஸ் பற்றி தகவல் சேகரித்து ஒரு ஃபைல் தயாரித்து விடேன் என்றான். கவனமாய் வேலையில் ஆழ்ந்தாள். நீண்ட மென்மையான விரல்கள் கணினியின் பட்டன்களில் விளையாடின. நடுவில் வேலையில் ஆழ்ந்திருந்தவளை அரவிந்த் நிமிர்ந்து பார்த்தான். சுமி. அவளிடம் எந்த அசைவும் இல்லை. சுமி சற்று உரத்து கூப்பிட்ட பொழுதுதான் அவனை கவனித்தாள். பசிக்கலையா? மணி 1. காலையிலேயே நான் சாப்பிடாம வந்துட்டேன். அதான் பசி அதிகமாயிடுச்சு. சரி என்று எழுந்தாள். வெளியில போலாமா? தினமும் சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்து தரமாட்டாங்களா? இதுவரைக்கும் அப்படி இல்ல. இனிமேல் ஏற்பாடு செய்தலாம். இன்னைக்கும் வெளியே போகணுமா? ஏன் பயப்படுகிறாய்? இங்கு உன்னை தேடி யாரும் வரமாட்டார்கள். என்னவோ தெரியல, தனியா வெளியில போகணும் இருக்கணும் என்றாலே திடுக் என்கிறது. சொல்லும் பொழுதே அவள் உடல் மெலியதாய் நடுங்கியது. காலையில சாப்பிட்டதானே? அவள் தன்னை குனிந்து கொண்டாள். வா, எழுந்துரு. உடல் பலகீனம் உள்ள பலகீனத்தால் அதிகமாயிடும். அவள் தயங்க இன்டர்காமில் அழைத்து செய்தி சொல்ல சரியா 15 நிமிடங்களில் கேரியரில் சாப்பாடு வந்தது. அவனுடன் சேர்ந்து பசிக்கு சாப்பிட்டாலே ஒழிய ருசித்து சாப்பிட்டது போல தெரியவில்லை. ஏமா, சாப்பாடு நல்லா இல்லையா? தலையசித்தவளுக்கு தொண்டை அடைத்தது. கனிவான சொற்களை கேட்கும் பொழுது மன உணர்வுகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை. சுமி, இங்க பார், தைரியத்தை விடாத. இங்க உன் பெயர் சுமதி என்றே சொல்லிக்கொள். யாருக்கும் சுமனா என தெரிய வேண்டாம். பின் இருவரும் வேலையில் ஆழ்ந்து போயினர். மணி 3 பொழுது அவன் எழுந்தான். சுமி, நம்ம கால் சென்டரை பார்த்துவிட்டு வருகிறேன். நான் வந்த பிறகு நீ கிளம்பலாம். பழைய ஃபைல், செய்தித்தாள் இவற்றை எடுத்து புரட்டி பார்த்து பல விவரங்களை தனியே குறித்து வைத்தாள். அவன் திரும்ப வந்த பொழுது மணி 5:30 ஆகியிருந்தது. சுமி, கிளம்பலாமா? இதோ நீங்க கேட்ட ஃபைலை தயாராகிவிட்டது. அவன் அதை வாங்கி பார்த்தான். தமிழ்நாட்டிற்கு வருகின்ற கப்பல்கள், சீனாவில் துறைமுகத்திற்கு அருகில் உள்ள சிமெண்ட் நிறுவனங்கள், அவற்றின் டீலர்கள், சிமெண்டின் விலை, தரம், எடை, விற்கும் விலை, வாங்கும் விலை, இந்தியாவில் போடப்படும் இறக்குமதி வரி, சிமெண்டை விற்க வேண்டிய விலை போன்ற விவரங்களை துல்லியமாய் எடுத்துக்காட்டி தயாரித்திருந்தாள். பிரில்லியன்ட் என வியந்தான் அரவிந்த். நன்றி என்றாள் சுமனா. சிப்ஸும் தேநீரும் டேபிளுக்கு வந்தது. சுமி, உனக்கு ஒரு செல்போன் வாங்கி வந்திருக்கேன். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். இது உனக்கு அவசியம் தேவை, அதனால் மறுக்காதே. உங்களுக்கு நான் மிகவும் கடன் பட்டு கொண்டே போகிறேன். அன்பே சிவம்னு தமிழ்ல சொல்வார்கள். பிறரிடம் அன்பு காட்டுவது கூட ஆன்மீக வழிபாடுதான்.
எனக்கு உன் தயவால் புண்ணியம் கிடைக்கிறது, இதற்காகவும் நீ கவலைப்படாதே. அவளுடன் பேசிக்கொண்டே காவேரி பாலத்தில் காலார நடந்து பின் அவளை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு பிரீத்தி கீர்த்தியின் ஸ்கூல் அட்மிஷனுக்கு முக்கிய புள்ளி ஒருவரை பார்த்துவிட்டு வீடு திரும்பிய பொழுது 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. சத்தமில்லாமல் மாடி ஏற முயன்றவனை அரவிந்த் என்ற குரல் தடுத்தது. அவர்கள் வீட்டில் அனைவரும் இரவு வெகு நேரம் விழித்திருப்பதில்லை. ஆண்கள் வேலையை பொறுத்து உறங்கும் நேரம் அமையும் என்றாலும் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் அங்கே பொதுவாக கடைபிடிக்கப்படும் பழக்கமாயிருந்தது. ஆண்கள் தாமதமாய் வந்தாலும் உணவு பரிமாற பெண்களை எழுப்புவதில்லை. எனவே அரவிந்தன் சத்தம் இல்லாமல் மாடி ஏறியதில் யாரும் கோபிக்க எதுவுமே இல்லை. காலையில் தன்னிடம் பிள்ளை சொல்லாமல் சென்றதே அந்த தாயின் மனதை உறுதி கொண்டிருந்தது. காலையில் சாப்பிடாமல் சென்றவன் பகல் உணவிற்காவது வீட்டிற்கு வருவான் என பார்த்தால் இரவு உணவிற்கும் வரவில்லை என்றதும் மனம் துடித்து போனார். ரம்யா வேறு எங்கே அத்தான காணம் என்று துணத்தி எடுத்து தள்ளிவிட்டாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றும் தெரியவில்லை. மகனுக்கு என்ன ஆயிற்று என்றும் புரியவே இல்லை. தவிப்பே அந்த தாயை காத்திருக்க வைத்தது. என்னம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா? இன்னைக்கு முழுசு நீ வீட்லயே இல்லையேப்பா, சாப்பிடவும் இல்ல, என்கிட்ட சொல்லிக்காம கூட போயிட்ட. ரொம்ப முக்கியமான வேலைமா, தூங்குற உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் எழுப்பி சொல்லல. உன் விருப்பப்படி நான் எங்கிருந்தாலுமே இரவு வேலை தவறாமல் சாப்பிட்டு விடுவேன். கவலைப்படாதீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிட்டோம். ரம்யா கூட உன்னை காணலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. இதில் அவள் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரிமா, உங்க மூட்டு வலி எப்படி இருக்கு? டாக்டரை பார்த்து ஆயின்மெண்ட் வாங்கி வந்திருக்கேன். தடவி காலை பிடிச்சு விடட்டுமா? வேண்டாம்ப்பா, அத கொடு, நானே தடவிக்கிறேன். முகம் எல்லாம் களைச்சு போய் தெரியுது, நீ போய் படு. அம்மாவும் அண்ணனும் பேசிக் கொண்டிருந்ததை அரைகுறையாய் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் தம்பி கார்த்திக். அண்ணனும் அந்த ட்ரீம் கேர்ளும் காவேரி பாலத்தில் நடந்து கொண்டிருந்ததை மினிஸ்டர் விசிட் ஸ்பாட்டை பார்வையிட சென்ற பொழுது கவனித்தான். அதை பற்றி அம்மா முன்னிலையில் எதுவும் கேட்க வேண்டாம் என முடிவு செய்து கொண்டான். ரம்யா அண்ணனுக்கு ஏற்றவள் அல்ல என்பது அவன் கணிப்பு. அதை அண்ணனை சொல்லட்டும் என விட்டு பிடித்தான். திவ்யா விஷயத்தில் பெற்றோரிடம் இரு பக்கமும் பேசி சம்மதம் வாங்கியவன் அரவிந்த் தான். அவன் முடிவுகள் தெளிவாயும் சரியாகவும் இருக்கும். அதனால்தான் குறுகிய காலத்தில் பிசினஸ் சாம்ராஜ்யத்தில் அவனால் கொடிகட்டி பறக்க முடிந்தது. சாப்ட்வேர் கம்பெனி, கால் சென்டர், ஷிப்பிங் கார்ப்பரேஷன் என மூன்றையும் முத்தாய் நிர்வாகம் செய்வது சாதாரண விஷயமா? ஆட்களை எடை போடுவதில் மிகவும் திறமைசாலி அவன். இதுவரை எந்த கணிப்பும் அவனுடையது தவறியதே இல்லை. வீட்டில் எல்லோரும் அவரவர் விரும்பிய துறைகளில் முன்னேற அவன் உதாரணமாய் இருந்தான். முதல் நாள் தாய் வருத்தப்பட்டதாலோ என்னவோ யாரும் எழுவதற்கு முன்பு ஆபீஸுக்கு கிளம்பவில்லை. ஆனாலும் வழக்கத்தை விட முன்னதாகவே கிளம்பி விட்டான். அவன் கிளம்பும் பொழுது எழுந்து வந்த ரம்யா, அத்தான், அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே, ட்ரெஸ் வாங்க என்ன சென்னை சில்க்ஸ்க்கு கூட்டிட்டு போறீங்களா? என்னால முடியாது, அம்மாவையும் தொந்தரவு செய்யாத. இன்னைக்கு சித்தி வந்துருவாங்கல்ல, நாளைக்கு அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு வா. ரம்யாவின் முகம் சுருங்கி போனது. தன்னுடைய ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு உள்ளே வந்தாள். மங்கை அவளை சமாதானம் படுத்தும் விதமாய், இன்னைக்கு உன் சின்ன அத்தை ஊர்ல இருந்து வந்துருவாங்க, நாளைக்கு அவங்களோட போய் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வாமா என சொன்னார்கள். ரம்யாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. காலேஜ் பஸ்ஸில் வந்து கொண்டிருந்த சந்தியா வழியில் அண்ணன் காரை பார்த்ததும் அதிலிருந்து சட்டென்று இறங்கி கொண்டாள். ஐ அண்ணா, என்னடா காரை பார்த்ததும் இறங்கிட்டியா? ஆமாண்ணா, எனக்கு கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும். மக்கள் மன்றத்துல புக் ஃபேர் போட்டிருக்காங்க, உன் கூட போலாமேன்னு இறங்கிட்டேன். சரிடா, போலாம் வா. ஏதாவது வேலை இருக்கான்னா? நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்ல வா, உனக்கு புக்ஸ் வாங்குறதும் முக்கியமான வேலைதான். மறுபுறம் திரும்பி சுமி என்று அழைத்தான். அப்பொழுதுதான் சந்தியா அந்த பெண்ணை கவனித்தாள். ஐயோ, என்ன அழகு! இது என் தங்கை சந்தியா, இவங்க என்னுடைய PA சுமனா என இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வெட்கத்துடன் முறுவளித்த சுமனா, நீங்களும் தான் என்றாள். இருவர் பேச்சையும் கேட்டவன் சிரித்தான். வாங்க போகலாம். சுமி, உனக்கு புக்ஸ் நல்லா துணையா இருக்கும், எடுத்துக்கோ. எனக்கு புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும். தேடி தேடி புத்தகங்களை வாங்கினர் இருவரும். பின் ரெஸ்டாரண்டிற்கு போய் மெலிதான இருட்டில் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் சூப், நூடுல்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா, நான் என வெட்டிவிட்டு சுமனாவை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு வீடு திரும்பினர். அண்ணனுடன் வெளியில் சென்று வந்தது சந்தியாவிற்கு மிகவும் உற்சாகமாய் இருந்தது. பிரீத்தி கீர்த்தியிடம் அதை பற்றி அளந்தது பத்தாது என்று வீடு திரும்பிய கார்த்தியிடம் அளக்கத் தொடங்கினாள். நல்ல வேளை அன்றைக்கு பார்த்து ரம்யா அறையில் சுவாரஸ்யமாய் தன் ஃபேவரட் ஷாருக் கான் படம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் சும்மா இருந்தாலும் வீட்டில் இருக்கும் இளசுகளுடன் கலந்துரையாடுவதில்லை. அண்ணா, நம்ம அண்ணாவுடைய PAவை பார்த்த என்ன அழகு தெரியுமா? PA இல்ல, ஃபியான்சின்னு சொல்லு.
ஏய், சின்ன பெண்ணிடம் என்ன பேசுகிறாய் என பெரியவன் அதட்ட, நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகும், 3rd இயர் தானே. பாருங்கப்பா, இவங்கள நான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே ரகசியம் பேசுறாங்க. ரகசியத்தை எப்படிமா உனக்கு தெரியும்படி பேசுவார்கள்? உனக்கு தெரிந்தால் அது ரகசியமா இருக்காதே. போங்கப்பா, நீங்களும் அண்ணன்கள் கட்சி தான் போல இருக்கு, அதான் கேலி பண்றீங்க. சத்தம் போடாதே, அப்புறம் அம்மா வந்தால் அவளை தவிர நான் யாரையும் சப்போர்ட் பண்ண முடியாமல் போய்விடும். அப்பா, நீங்களே சொல்லுங்க, அண்ணா பிஏ எவ்வளவு அழகு தெரியுமா, எவ்வளவு மென்மையா பழகுறாங்க தெரியுமா? ஒரு அழகான இளம்பெண் இன்னொரு பெண்ணை புகழ்றது ஆச்சரியம்தான், இருந்தாலும் உண்மையும் அதுதானே. ஏதேது, நீ பழகுகிற அளவிற்கு வந்தாயிற்றா? அப்பொழுது அரவிந்தும் கார்த்தியும் சத்தமில்லாமல் நழுவினர். சித்தப்பா, மண்டபத்தை பாத்தீங்களா? பார்த்தேன்பா, நீ இன்னும் வேற ஏதோ யோசனை தெரிவிச்சுதான் அண்ணன் சொன்னாரே. ஆமாம் சித்தப்பா, அதை சுற்றில 2 ஏக்கர் நிலம் விலைக்கு வருகிறது. அது எதுக்கப்பா? மண்டபமே ரொம்ப பெருசு, கார் பார்க்கிங் இடம் கூட அருமையா இருக்கு. இன்னும் எதுக்கு அங்க போய் இடம் வாங்கி கொண்டு? நம்ம கல்யாண மண்டபம் மெயின் ஏரியாவுல இருக்கு. பக்கத்திலேயே ஒரு கேட்டரிங் காலேஜ் ஆரம்பிச்சோம்னா பல வேலைகளுக்கு உதவியா இருக்கும். பல ஆபீஸ்களுக்கு உணவை ரெடிமேடாய் அனுப்பலாம். கல்யாணத்திற்கு கூட சமையல் பண்ணி கொடுக்கலாம். கல்விக்கு கல்வி, தொழிலுக்கு தொழில்னு அருமையான யோசனை. பிரீத்தி, கீர்த்திக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா? 2ம் ஜாலியா தான் ஸ்கூல் போகுங்க. பரீட்சை வந்தால் தான் தெரியும் படிப்பு லட்சணம். அத்தான் வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது, இன்னைக்கு நீங்க என்ன கண்டிப்பா வெளியே கூட்டி போயிட்டே ஆகணும் என சீங்கினாள் ரம்யா. வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் சித்தப்பா போர் அடிக்கும். பாருங்க மாமா, என்ன எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவரு. ஏழுமலையை நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ராஜன் சாரை பார்த்திருப்பா. அவர் பேச்சை மாற்ற அவன் நகர்ந்த பொழுதே ரம்யாவும் கோபத்துடன் போனாள். இவற்றை பார்த்து கொண்டிருந்த சித்தி அவர் அருகே வந்தாள். அக்கா, என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரியவனுக்கு இதுல துளி கூட இஷ்டம் இல்ல போல இருக்கு. எப்படி சொல்ற? சின்ன சின்ன விஷயத்தையும் பெரியவன் கவனிச்சு யார் மனசும் நோகாமல் எதையும் செய்வான். ரம்யா இருக்கிற திக்கு பக்கமே திரும்புறதே இல்ல. அவளா பேசினாலும் முகத்துல அடிச்சார் போல பதில் சொல்றான். அவனுக்கு இஷ்டம் இல்லாம எந்த காரியத்தையும் வற்புறுத்த முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மீனாட்சியும் உறவை விட்டு கொடுக்கிறவள் இல்ல. என்னவா இருந்தாலும் அவன் சந்தோஷம் முக்கியம். அரவிந்த் ராஜன் வீட்டிற்கு சென்ற பொழுது திவ்யா ஊஞ்சலில் ஆடியவாறு படித்துக் கொண்டிருந்தாள். ஹாய் திவ்யா. அடடா, இப்பதான் மழை பெய்யும்னு வானிலை அறிக்கை சொன்னா நீங்க வந்து நிக்கிறீங்களே, இப்ப நான் அதை நம்புறேன். ரொம்ப வேலைமா, அதான் வர முடியல என்றான் அரவிந்தன். எப்படி இருக்காங்க? யாரு? புரியாதவங்களுக்கு சொல்லலாம். நாள் தவறாமல் உன்னை கார்த்தி வந்து பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுது. அவராய் வீட்டிற்கு வந்தால்தான் உண்டு. எங்க விஷயம் உறுதியானதற்கு பிறகு அடிக்கடி வீட்டிற்கு வராதே, வெளியிலேயே எல்லாம் உன்னோட சுத்த முடியாது, நானே உன்னை பார்க்க வர்றேன்னு 108 கண்டிஷன் போட்டிருக்காரு. அவன் கிடக்குறான் விடு, அவனை பார்க்க வீட்டிற்கு எல்லாம் வர வேண்டாம், எங்களை பார்க்கல வரலாம் இல்லையா? சந்தியா கூட கேட்டா, திவ்யானி ஏன் வர்றதே இல்லைன்னு. நான் வருவது இருக்கட்டும், எப்ப எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறீங்க? யார? இதுதானே வேணாங்கிறது. சின்ன மூளையை ரொம்ப குழப்பிக்காமல் படி. பாஸ்போர்ட் வந்துருச்சா? என்னை நாட்டை விட்டு துரத்துறதுலயே இருக்கீங்க அண்ணனும் தம்பியும். அப்ப நீயே ஆசைப்பட்டு படிக்க போகலையா? நானும் வேற ஏதோ கேள்விப்பட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வீட்டிற்கு வா, கார்த்தியோட பேசலாம். நானும் உங்க மர்மத்தை தெரிஞ்சுக்கவாது கண்டிப்பாய் வரேன் என்றாள் திவ்யா. 5 மணிக்கு அலாரம் அடித்த பொழுது செல் ஒலித்தது. சுமனா எடுத்தாள். சுமி, இன்னைக்கு காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமாய் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் வர முடியுமா? எத்தனை மணிக்கு? 8 இல்ல 8:30 வந்தா கூட போதும். தன்னை மறந்து கொட்டாப்பி விட்டவாறே வருகிறேன் என சொன்னாள். சாரிம்மா, தூக்கத்துல எழுப்பிட்டேனா, வச்சிடறேன். கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்துவிட்டு குளித்து விட்டு கிளம்பினாள். அலுவலகம் 6 மணிக்கே திறந்துவிடும். ஏனென்றால் நேரம் காலம் பார்க்காமல் அரவிந்த் கார் அலுவலகத்தில் நின்றது. வணக்கம் சார். வணக்கம். அம்மா 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. வாங்க சித்தப்பா என்று வரை லிப்டின் பட்டனை அழுத்தினான் அரவிந்த். உள்ளே நுழைந்த பொழுது தீவிரமாய் கணினியில் ஆழ்ந்திருந்தாள் சுமனா. குட் மார்னிங் நிமிர்ந்தான். புன்னகைத்து குட் மார்னிங் என்றாள். இவர் என் சித்தப்பா. வணக்கம் சார். காலேஜ் கட்டடத்தின் பிளான் இது. இன்ஜினியர் 9 மணிக்கு வந்துருவார். அவர் கொடுத்த கொட்டேஷன் இங்கே இருக்கு. கேட்டரிங் காலேஜுக்கு அங்கீகாரம் வாங்கும் ஃபார்ம் தயாரா இருக்கிறது. இன்டர்வியூவிற்கு நியூஸ் பேப்பருக்கு ஆட் அனுப்பியாகிவிட்டது. எஜுகேஷன் மினிஸ்டரை மீட் பண்ண அவரோட பிஏ அடுத்த மாசம் 20ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். சிவகுரு அசந்து போனார். பெண்ணா இல்லை இவள் மிஷினா? இத்தனை சுறுசுறுப்பாய் அருமையாய் எப்படி இந்த பெண் வேலை செய்கிறாள்? அழகும் அறிவும் சேர்ந்தே இருக்கிறது. இப்படிப்பட்ட பெண் தான் அரவிந்த் மனைவியாக வேண்டும். விவரங்களை வாங்கி பார்த்தவன், மீட்டிங் ஹால் போலாமா என்றான். மீட்டிங் ஹால் மலர்கொத்துகளுடன் பூந்தொட்டிகளுடன் பசுமையாய் கண்ணுக்கு குளிர்ச்சியாய் மெல்லிய நறுமணத்துடன் இருந்தது.
உன் ஏற்பாடா சுமி என்றவன் கண்களால் அவளை பாராட்டினான். இன்ஜினியர், கான்ட்ராக்டர், GM, PRO எல்லோரும் வந்த பிறகு மீட்டிங் தொடங்கியது. அதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு தன் அறைக்கு அவளை அழைத்தான் அரவிந்தன். சுமி, சாப்பிடு என ஹாட்கேஸை திறந்து இட்லியை கொடுத்தான். 2 போதும் என்று 3 இட்லியை அவனிடம் கொடுக்க இருவரும் நின்றவாறே அவற்றை சாப்பிட்டுவிட்டு சென்றனர். அதை காணாதது போல சிவகுரு பார்த்தார். பொருத்தமான ஜோடி. மீட்டிங் முடிய 2 மணி நேரம் ஆனது. சரிப்பா, நான் வீட்டுக்கு போறேன். சாப்பிட நீயும் வீட்டிற்கு வருகிறாயா? இல்ல சித்தப்பா, ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போக வேண்டும். எங்கே போனாலும் முதலில் சாப்பிட்டு போ. அந்த பெண்ணையும் சாப்பிடச் சொல்லு. வீட்டிற்கு சென்றவர் தன் அண்ணனிடம் அரை மணிக்கு மேலாக சுமனாவை பற்றி பேசி தள்ளிவிட்டார். என்ன அருமையான பொண்ணா, அது வேலையை பார்த்து நான் அசந்தே போயிட்டேன். சாப்பாடு நேரம் காலம் பார்க்காமல் என்னமா வேலை செய்யுது. நம்ம அரவிந்திற்கு பொருத்தமான பொண்ணு. கடைசி வாக்கியத்தை சுற்றுமுற்றும் பார்த்தவாறே சொன்னார். நல்ல வேலையோ போதாத வேலையோ, அது அரவிந்தன் தாய் மங்கையின் காதில் விழுந்தது. சித்தப்பா, அம்மா என சந்தியா கிசுகிசுத்தாள். ஆனால் நேரமோ கடந்துவிட்டது. பேச்சை காதில் வாங்கியவரை, எந்த பெண், யாருக்கு என மங்கை கேட்டாள். அதொன்றுமில்லை, நாங்கள் ஆபீஸ் விஷயம் பேசிக் கொண்டிருந்தோம். என்னிடம் ஏதோ மறைக்கிறீர்கள். இருங்க, என்ன விஷயம் என்று கண்டுபிடிக்கிறேன். சாந்தி பிரீத்திற்கு ஜடை பின்னிக் கொண்டிருக்கும் பொழுது, சாந்தி, என்ன அலுவலகத்தில் இவன் விழுந்து விழுந்து ஓடுகிறான், சின்னவர் மாய்ந்து மாய்ந்து பேசுகிறார். தெரியலையே அக்கா. அவர் என்கிட்ட எதுவுமே பேசல. என்னவோ அரவிந்த் பொருத்தமான பொண்ணுன்னு காதுல விழுந்தது. நான் வேணா அவர்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? வேண்டாம். ரம்யா பர்த்டே அன்னைக்கு அரவிந்த் வீட்டுல தானே இருப்பான். பாட்டியில அரவிந்துக்கு நிச்சயம் பண்ணின பொண்ணு இதுதான்னு சொல்ல போறேன். அரவிந்த் கிட்ட கேட்க வேண்டாமாக்கா? அவன் என் பேச்சை மீற மாட்டான். மீறினால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. என்னக்கா அது? ஆமாம் சாந்தி, இதை உன் மனசோட வச்சுக்கோ. பிரீத்தி சந்தியாவை தேடி போனாள். பின் இருவரும் அரவிந்தை தேடி போனார்கள். அண்ணா, நீ ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? வேண்டாம்னா, கஷ்டகாலத்தை நீயே தேடிக்காத. அப்படியா? யார் உங்களுக்கு சொன்னது? ரம்யாவா? இல்லை, அம்மா. என்ன நடந்தது? பிரீத்தி நடந்த கதையை சொன்னாள். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மறுநாள் விடிய காலையில் எழுந்து கிளம்பியவனை, தம்பி, ரம்யாவோட பர்த்டே பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிடு என்றாள். சரிம்மா. நீ என்ன தரப்போற அவளுக்கு? தலையிருக்க வாளாடாது. நீங்க கிஃப்ட் கொடுத்தா நான் கொடுத்த மாதிரிதான். கிளம்பி போய்விட்டான். கார்த்திக் அன்றைக்கு சின்ன பிரீஃப் கேஸோட கிளம்பினான். நீ எங்கடா பெட்டியோட கிளம்புற? அட, முக்கியமான கேஸ் ஃபைலுமா, கிளம்பும் போதே கேட்கலையே. சரிடா, கோபிச்சுக்காத. மெதுவாய் பெட்டியை கொண்டு போய் அண்ணனிடம் சேர்த்தித்தான். அரவிந்த் வீட்டிற்கு 3-4 முறை போன் பண்ணிவிட்டான். அம்மா, எல்லாருக்கும் போன் பண்ணி பார்ட்டிக்கு வர சொல்லிட்டேன். ரேவதி அக்காவுக்கும் சொல்லணுமா? ஏன்டா அவளை விட்டுட்ட? அவங்களுக்கு இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு. அட, அது ஆச்சு 3 மாசம். என் அக்கா பெண், அவள் இல்லாமல் நான் வீட்டு விசேஷம் நடக்கிறதா? அவசியம் வர சொல்லு. மாப்பிள்ளை உனக்கு மாமன் தானே, உரிமையாய் அவனையும் அவசியம் வர சொல்லு. அம்மா, நீ கால்வழியோட இங்கேயும் அங்கேயும் அலையாத. இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. நாளைக்கு லீவு போட்டுடு. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே லைன் கட்டானது. வீடு ஒரேடியாய் அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. அலங்காரம் ஆடம்பரமாய் சொலித்தது. ஆனால் விழாநாயகன் தான் அங்கே இல்லை. வீட்டில் அவன் தாய் அவனை காணாமல் பரபரத்துக் கொண்டிருக்க, அரவிந்தனோ சுமனாவுடன் உச்சி பிள்ளையார் கோவில் மலைப்படி ஏறிக்கொண்டிருந்தான். பாதி படிகளை கடந்ததும் நடுவில் சாலை வந்தது. சாலையை தாண்டியதும் மறுபடியும் கோவில் தொடங்கியது. யானை கட்டியிருந்ததற்கு எதிர்ப்புறம் பிரம்மாண்டமாய் விநாயகர் சிலை இருந்தது. இவர்தான் கல்யாண விநாயகர், நல்லா கும்பிட்டுக்கோ. சரி, போன முறை மாணிக்க விநாயகர் கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அதுதான் உடனே பழிச்சிடுச்சே. ஓ, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக் கொண்டாயா? மேலே செல்ல அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு மேலே ஏறினர் இருவரும். வெண்மையில் சிவப்பு நிற பாத்திக் பிரிண்ட் செய்த சுடிதார், வெள்ளையும் சிவப்பும் கலந்த காட்டன் துப்பட்டா அவளுக்கு மிக அழகாய் இருந்தது. அனாயசமாக படிகளை துள்ளி கொண்டு கடந்தாள், சின்ன குழந்தையை போல. அவன் வேகமாக படியேறினான் என்றாலும் அவளை முந்திக் கொண்டு செல்லவில்லை. விடுவிடுவென ஏற வேண்டியது. பின் அவனை திரும்பி பார்ப்பது, ஜன்னல் வழியே சிறு குழந்தையாய் வேடிக்கை பார்ப்பது என அவள் நிதானமாய் சென்று கொண்டிருந்தாள். தாய்மானவர் சன்னதியில் நிதானமாய் சாமி கும்பிட்டு விட்டு அங்கேயே சற்று நேரம் இருவரும் அமர்ந்தனர். சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதம் கிடைத்தது. பொங்கலும் நெய் அப்பமும் சாப்பிட மிக அருமையாய் இருந்தது. அவன் தன் தம்பி தங்கையோடு வந்த அனுபவத்தை சொல்லி சிரித்தான். தொடர்ந்து மலையேறும் பொழுது பல்லவ கால சுரங்கப்பாதையை காட்டினான். அது தஞ்சாவூர் அரண்மனைக்கு செல்வதாகவும் தற்பொழுது உபயோகத்தில் இல்லை எனவும் கூறினான். காற்று சிலுசிலுவென அடைத்தது.
அவள் துப்பட்டா அரவிந்தன் முகத்தில் பட்டது. தலையில் வைத்திருந்த நெருக்கமான முல்லைச்சரத்தின் வாசனை நாசியை துளைத்தது. மனதிற்குள் ஓர் இருமை நிறைந்தது போன்ற உணர்வு இருவருக்குமே. எனக்கு மலைனா ரொம்ப பிடிக்கும், அதுதான் பார்த்தேனே, துள்ளி கொண்டு போறியே. மேலே நின்ற ஒற்றை மரமும் ஊர்ந்து செல்லும் பொம்மைகளாய் வாகனங்களும் ரசிக்க ரசிக்க அருமையாய் இருந்தன. மேலே விநாயகரை தரிசித்து விட்டு பிரகாரத்தை சுற்றும் பொழுது உற்சாகமாய் உணர்ந்தாள் சுவனா. வெகு நாட்களுக்கு பிறகு அவள் சந்தோஷத்தை புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த், ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஆபீஸ் மூச் எதை பற்றியும் என்னிடம் கேள்வி கேட்காமல் வர வேண்டும் என்று சொல்லித்தானே உன்னை இங்கு கூட்டி வந்தேன். ஞாபகம் இருக்கட்டும். நிதானமாய் ஏறி இறங்கினர். பொதுவான விஷயங்கள், ரசனைகள், பிடித்த விஷயங்கள், இப்படி பலவற்றை பேசிக் கொண்டிருந்தனர் இருவரும். அவளும் தன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை, இவனும் கேட்கவில்லை. அங்கே வீட்டில் தியானேஸ்வரன். அரவிந்த் எங்கே மங்கை? ராத்திரி கூட வரல போலருக்கு. உன் செல்ல மகன் உன்னிடம் சொல்லாமல் எங்கும் போக மாட்டானே. நேத்திக்கு 4-5 முறை போன்ல பேசினான். பார்ட்டிக்கு யாரையெல்லாம் கூப்பிடுறதுன்னு கேட்டான். ஆனால் எங்கே போனான்னு தெரியலங்க. ஏன் யாரையும் கூப்பிடலையா? இல்லையே, எல்லாருக்கும் போன் பண்ணி வர சொல்லியிருக்கானே. அப்ப வந்துருவான். வீட்டுக்கு வர கெஸ்ட முதல்ல கவனி. எங்க போயிருப்பான்? ஏன் வீட்டிற்கு வரலை? செல் ஏன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு? என்னாச்சு இவனுக்கு? கல்யாண விஷயம் அவனுக்கு பிடிக்கலையா? நான் இன்னைக்கு அதை பத்தி பேச போவது அவனுக்கு தெரியாதே. அவனுக்கு ஏதாவது ஆபத்தோ? பல்வேறு யோசனைகள் ஓடினாலும் வரும் விருந்தினரை உபசரிக்க வேண்டி இருந்தது. நேரம் செல்ல செல்ல தவிப்பு அதிகமாகியது. என்ன பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? வா ரேவதி, நல்லா இருக்கியா? குழந்தை எப்படி இருக்கான்? கேட்டவுடன் அவள் கண்கள் கலங்கியது. பதறி போய் என்னம்மா ஆச்சு என்றாள். குழந்தைக்கு பிறவிலேயே காது கேளாம குறைபாடு இருக்கு பெரியம்மா. அடப்பாவுமே, உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஏற்கனவே 2 மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து இறந்து போச்சு. இப்ப பிறந்திருக்கிறதும் இப்படியா? கவலைப்படாதே, கடவுள் வழிகாட்டுவார். இப்பதான் மருத்துவம் நிறைய வளர்ந்திருக்கே. சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் தப்பு பெரியம்மா. என்னம்மா சொல்ற ரேவதி? ஆமா பெரியம்மா, ரொம்ப நெருங்கின சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி குறைபாடு உள்ள குழந்தைதான் பிறக்குமா? என்னடி குண்ட தூக்கி போடுற என்றவள் அடுத்து யாரோ வந்துவிட அங்கே சென்றாள். அங்கும் இங்கும் கண்ணாடி ஜன்னலை மூடிக்கொண்டு ஏசி காரில் சுற்றி முடித்தாகிவிட்டது. இரவு உணவை முடித்துக் கொண்டும் அவன் வீட்டிற்கு புறப்படும் வழியை காணோம். என்ன அரவிந்த், ஏதாவது பிரச்சனையா? அதை தீர்க்கத்தான் வழி செய்து கொண்டிருக்கிறேன். நீ கிளம்பு, நான் கால் சென்டருக்கு போகிறேன். ஹாஸ்டல் வெளிப்புற கதவு பூட்டியிருந்தது. இரு இனி போய் எழுப்பாதே. போன் செய்து உன் அறை தோழியிடம் காலையில் வருவதாக சொல்லிவிடு. எங்கள் வீட்டிற்கு போகலாம். இல்லை அரவிந்த், அது சரி வராது. 10 மணி ஒன்றும் அதிகமில்லை. நான் அறைக்கு செல்கிறேன், நீங்க போங்க. அரவிந்த் எதிரே நிறுத்தியிருந்த காரை நோக்கி நடந்தான். சாலையை கடக்கும் பொழுது மிக வேகமாய் வந்த 2 வீலர் அவன் மேல் மோதியது. சுமனா பதறி அருகே ஓடினாள். காலில் பலமாய் அடிபட்டிருந்தது. அவனால் எழவே முடியவில்லை. ஹாஸ்டல் வாட்ச்மேன் துணையுடன் அவனை தூக்கினாள். அவன் கால் வீங்க ஆரம்பித்தது. அறையிலிருந்து விடுவிடுவென துணியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். 2 கனமான அட்டைகளை காலில் வைத்து அது நழுவாமல் துணியால் இருக்க கட்டினாள். காரில் அவனை பின் இருக்கையில் கிடத்து சொல்லி காரை லாபகமாக எடுத்தாள். எங்க போற சுமி? வலியுடன் கேட்டான். பக்கத்துலதான் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அங்க போயலாம். சொல்லும் முன் போனில் தகவல் சொல்லிவிட வீல் சேருடன் வாசலில் அவர்கள் தயாராக இருந்தார்கள். போன் நம்பர் எப்படி தெரியும் உனக்கு? வரும்போது ஹாஸ்டல் டெலிபோன் டைரக்டர்ல பார்த்துட்டு வந்தேன். உடனடியாக அட்மிட் செய்தனர். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்த பின் அவனுக்கு காலில் கட்டு போட்டார்கள். வலிதான் பொறுக்க முடியாததா இருந்தது. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட அமைதியாய் தூங்கி ஆரம்பித்தான் அரவிந்தன். மணி 12 ஆகிவிட்டது. அவன் வீட்டிற்கு தகவல் சொல்ல வேண்டுமே. அவன் செல்லை எடுத்து பார்த்தாள். கார்த்திக் என்ற பெயரில் சேவ் செய்ய பண்ணியிருந்த நம்பரை அழுத்தினாள். என்னன்னா, இங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அம்மா எந்த குண்டும் போடல. நீ காலையில வீட்டிற்கு வந்துடு. நான் சுமி பேசுறேன். அரவிந்திற்கு சின்ன ஆக்சிடென்ட். ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பெரியவங்களை கலவரப்படுத்தாமல் நீங்க வர முடியுமா? கார்த்திக் பதறி போனான். அம்மா அப்பாவிடம் இப்பொழுது எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா ஏற்கனவே எக்கச்சக்க டென்ஷனில் தூங்க போயிருக்காங்க. இந்த நேரத்தில் இதை சொன்னால் வேண்டாம். முதலில் நாம் போய் பார்ப்போம் என்று சித்தப்பாவை எழுப்பி லேசாய் விஷயத்தை சொல்லிவிட்டு புறப்பட்டான். 15 நிமிடங்களில் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருந்தான். ரிசப்ஷனில் விசாரித்த அறைக்குள் நுழைந்திருந்தான். அரவிந்த் உறங்கிக் கொண்டிருக்க சுமி திறந்திருந்த ஜன்னல் வழியே 2 நட்சத்திரங்கள் இன்னும் வானத்தை பார்த்தவாறு கம்பியை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தாள். கதவு திறக்கும் ஒலி கேட்டு திரும்பியவளிடம், என்னாச்சு? 2 வீலர் மோதிருச்சு. காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கு. மோதின வண்டி நம்பர் தெரியுமா? இல்ல, கவனிக்கல. அதற்குள் அவனிடம் அசைவு தெரிஞ்சது. என்ன அரவிந்த்? சுமி, அந்த பெயின் கில்லர் மாத்திரையும் கொடு. வேண்டாம் அரவிந்த், ஏற்கனவே இன்ஜெக்ஷன் வேறு போட்டிருக்கு.
உணகியவன் அப்பொழுதுதான் கார்த்திகை பார்த்தான். ரொம்ப வலிக்கிறதா? பெயின் தாங்க முடியலடா. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் டாக்டர் கேட்டுட்டு வரேன். சுமி நகர கார்த்திக் எதிரி கண்ணீரே விட்டு விட்டான். ஏச்சி, என்னடா அதுல வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல தானே? இல்ல, காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? எதுவும் இல்ல, நீ மனசு அலட்டிக்காத. டாக்டர் சுமியுடன் வந்தார். இன்னும் 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒன்றை போட்டுக் கொள்ளுங்கள். விடிந்தும் விடியாததுமாக விஷயம் கேள்விப்பட்டு வீட்டிலிருந்து அனைவருமே வந்துவிட்டனர். என்னடா தம்பி இது என்று மங்கை அழ, உன்னை ஏமாற்றத்திற்கு தண்டனை அம்மா. அப்படி சொல்லாதப்பா, என்றைக்கும் நீ நல்லா இருக்க வேண்டும். நான் தான் புரியாது நடந்துகிட்டேன். எல்லாம் உன் மனசு போல நடக்கும், வருத்தப்படாதே. மாறி மாறி ஒருவராக உள்ளே போய் பார்க்க, ஏமா இது ஹாஸ்பிட்டலா எக்ஸிபிஷனா என நர்ஸ் அழுத்து கொண்டாள். பேஷண்டை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. மங்கை, நீ வீட்டுக்கு கிளம்பு. அப்பா, நீங்களும் வீட்டுக்கு போங்க, நான் அண்ணனுடன் இருக்கேன். கார்த்தி, என்னன்னா? சுமியை ஹாஸ்டல்ல விட்டுடு. அவள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். நானே போயிடுவேன். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. உங்க வேலையை நீங்க வர்ற வரைக்கும் நான் பார்க்க வேண்டாமா? காரை எடுத்துட்டு போ, இப்ப எனக்கு அது தேவைப்படாது. அவளுடன் விபத்து நடந்த இடத்தில் விசாரிக்க கார்த்திக் கிளம்பினான். மங்கை அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். விபத்து நடக்கிறப்ப ஆரம்ப மணித்துளிகள் ரொம்ப முக்கியம். எவ்வளவு சீக்கிரம் மருத்துவ உதவி கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரம் உயிரை காக்கலாம். அதுவும் முதல் உதவி செய்து உடனே மருத்துவமனையில் சேர்த்தாங்களே, அந்த பெண்ணை பாராட்ட வேண்டும் என பெரிய டாக்டர் சொல்ல, பெருமூச்சுடன் மங்கை அவளிடமிருந்து பார்வையை திருப்பினாள். என்ன சாப்பாடு கொடுக்கலாம் டாக்டர்? அவரால் என்னென்ன சாப்பிட முடியோ அத்தனையும் கொடுங்க. கால்கட்டு போடணும்னு நினைச்சேன். கடைசியில கடவுள் இப்படி என் பிள்ளைக்கு கால்கட்டு போட்டுட்டாரே என்று மனதிற்குள் சலித்தாள் மங்கை. அன்று மாலை கல்லூரியிலிருந்து நேரே வந்த சந்தியா, பிரீத்தி, கீர்த்தி, சுமி, திவ்யா என இளம் பெண்களின் கூட்டமாய் இருந்தது மருத்துவமனையில். சந்தியா சுமியை திவ்யாவிற்கு அறிமுகப்படுத்தினாள். பின் திவ்யாவை, எங்க திவ்யா நீ கார்த்திக் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க என அறிமுகப்படுத்தினாள். பிரீத்தி, கீர்த்தி இருவரும் சுமியை ஆர்வமாக பார்த்தனர். சந்தியாவின் பார்வை சுமியையும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்தது. பிரீத்தியும் கீர்த்தியும் புருவத்தை உயர்த்தி கண்களை அசைத்து புரிந்தது என்பது போல ஜாடை செய்தனர். என்ன பரதநாட்டிய அபிநயங்கள் எல்லாம் பலமா இங்க நடக்குது? அரவிந்த், ஃபைலில் கையெழுத்து போடுங்கள், நான் கிளம்புறேன். இரு சுமி, போகலாம். என் தங்கையின் நாட்டியத்தை பார்த்தாயா? அவர்கள் பாடுவதை கேட்க வேண்டாமா? பாட்டா? அவங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி கேளே, நன்றாக பாடுவார்கள். எல்லோரும் கலகலவென்று சிரித்தனர். சாச்சா, சின்ன பெண்கள் தானே, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஐயோ, இத்தனை பெண்கள் சேர்ந்து எங்க அண்ணனை என்ன பாடுபடுத்துறீங்க என்றவாறு கார்த்திக் நுழைந்தான். நல்ல வேலை காப்பாத்த வந்தாயடா தம்பி. சந்தியா, கீர்த்தி, பிரீத்தியை வீட்டிலே விட்டுட்டு திவ்யாவையும் கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வா. அண்ணன் மனசு தம்பிக்கு தெரியாதா? இதோ கிளம்புறேன். அனைவரும் விடை பெற்றனர். சற்று நேரத்தில் சுமியும் கிளம்பினாள். நான் கால் சென்றுக்கு போகிறேன். தூங்காமல் உடம்பை கெடுத்துக் கொள்ளாதே. சரியாய் தூக்க வரமாட்டேன் என்கிறது அரவிந்த். தன்னை மறந்து வேலையில் மூழ்கிட்டாலே மனசு வருத்தமாவது குறையுமே. ஏமா? கனியுடன் கேட்டான் அரவிந்த். அன்பான சொந்தங்களுடன் இருப்பது எத்தனை அருமை தெரியுமா? எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை. உடன் பிறந்தவர், அன்பு அம்மா, அருமை அப்பா, இப்படி ஒருவருமே இல்லாமல் போனார்கள். அதிர்ஷ்டத்தை நாமே உருவாக்கிக் கொள்வதுதானே புத்திசாலித்தனம் என்றான் சுமியை பார்த்து அரவிந்த். அவனது பார்வை உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னது. திவ்யாவும் கார்த்திக்கும் தோட்டத்தில் நாற்காலிகளை போட்டு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ரம்யா ஊருக்கு போயாச்சா? மறுநாளே சித்தப்பா கொண்டு போய் மதுரையில விட்டுட்டு வந்துட்டாரு. அத்தை மனசு மாறிடுச்சா? அன்று நடந்ததை அப்படியே சொன்னான் கார்த்திக். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். என் பிள்ளைக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய போய்தானே இப்படி ஆகிவிட்டது. வருத்தப்படாதே மங்கை. அம்மா கண்ணுல படாமல் இரு என்று நான் தான் யோசனை சொன்னேன். அம்மா, நான் தான் அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். பெரியம்மா, நீங்க அம்மாவிடம் பேசினதை நானும் சந்தியாவும் தான் அண்ணனிடம் சொன்னோம். அவன் என்கிட்ட வந்து சொன்னான். உடனே நான் தான் இந்த யோசனையை கூறினேன். சாந்தி விஷயத்தை சொன்னதும் நான் அரவிந்த் கிட்ட பேசினேன். அவன் முதலில் ரம்யா மனசுல என்ன இருக்குன்னு நாசுக்காய் விசாரிக்க சொன்னான். எனக்கு கூட ஆச்சரியம். அவள் அரவிந்த் மேல ஆசைப்பட்டால் என்ன செய்யறதுன்னு. ஆனால் அவள் இவனை வேண்டாம்னுட்டாள். என்கிட்ட பேசியிருக்கலாமே. உன்னிடம் அவசரப்படாதேன்னு எச்சரித்தும் நீ தீவிரமாய் போய்கிட்டு இருந்தாய். ஆமாம், அப்ப இருந்த மனநிலையில எதுவும் எடுபடவில்லைதான். ஆனா அன்னைக்கு ரேவதியோட பேசினதற்கு பிறகு என் மனசு மாறிடுச்சு. ரேவதியை உன்னிடம் பேச வைத்தது அரவிந்தின் ஏற்பாடு. மருத்துவ உண்மையை விளக்கினால்தான் நீ ஒப்புக்கொள்வாய் என்று அவன் நிச்சயம் நம்பினான். என் பிள்ளையைத்தான் சரியா என்னால புரிஞ்சு வச்சிருக்கான். நீங்க தான் அவனுக்கு தப்பு தப்பாய் வழிகாட்டிட்டீங்க. கடைசியில நான் தான் முட்டாளாய் இருந்திருக்கிறேன். கார்த்தி இப்படி சொல்லி முடிக்க, நல்ல குடும்பம் என திவ்யா தோலை குலுக்கினாள். எல்லா பூகம்பமும் முடிஞ்சு அரவிந்த் லைன் கிளியர் ஆயிடுச்சா? நீ வேற, இன்னும் அத்தை சுனாமி பாக்கி இருக்கு. அரவிந்த் எப்படி இருக்கார்?
பரவாயில்ல, நாளைக்கு வீட்டிற்கு கூட்டிட்டு வந்துருவோம். ஆனால் எலும்பு கூட 2 மாசம் ஆகுமாம். அவன் வருத்தத்தை மாற்றும் முயற்சியாய், ஆபீஸை மாமா பார்க்க போறாங்களா? அண்ணன் கொடுத்து வச்சவன். அவன் வேலையெல்லாம் அண்ணி என்னமா பாக்குறாங்க தெரியுமா? நமக்குதான் அந்த கொடுப்பனை இல்ல. ஐயா, கிரிமினல்களை டீல் பண்றது நமக்கு சரிபடாது. வேண்டுமானால் உங்களை மாதிரி IPS-ஐ டீல் பண்ணலாம் என்றாள் திவ்யா. அது எனக்கே தெரியும். வார்த்தைக்கு வார்த்தை அண்ணின்னு சொல்றாங்களே, அவங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு இப்ப தயாரா? வெளிப்படையாய் அவங்க 2 பேரும் எதுவும் சொல்லல. ஆனா குளம் கோத்திரம் பார்க்காமல் நாங்க தயாராயிட்டோம். சும்மாதான் எங்க வீட்டு பெரிய மருமகள்னு. அரவிந்த் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கொண்டிருந்தான். சுமி, கார்த்தி, தியானேஸ்வரன் அவன் உடன் இருந்தனர். வாக்கிங் ஸ்டிக் வாங்கிட்டீங்களா கார்த்திக்? வாங்கிட்டேன் சும்மா, கார்ல இருக்கு. சார், நீங்க கார்ல ஏறுங்க, நாங்க அரவிந்த கூட்டிட்டு வரோம். ஏமா என்ன மட்டும் தூர விலக்கி வைக்கிற? ஒரு குணம் தயங்கியவள் அங்கிள் என சொன்னாள். இப்ப சரி என்றவாறே காருக்கு செல்ல கார்த்திக் டாக்டரை பார்க்க நகர, சுமி வீட்டிற்கு வருகிறாயா என்றான் அரவிந்த். பிளீஸ் சாரி. அவன் வீட்டிற்கு செல்ல அவளுக்குள் ஏதோ ஒரு தயக்கம். ஆபீஸ் விஷயம் என்றால் அங்கிளிடம் சொல்கிறேன். அவர் ஆபீஸ்க்கு வருவார். அது கிடக்கட்டும், எனக்கு போன் கூட செய்ய மாட்டாயா? செய்ய மாட்டேன் என்று சொன்னேனா? சொல்லி பாரேன். உடம்பு பலகீனமா இருக்கும் பொழுது இப்படித்தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். உன்னை பார்க்காமல் நான் எப்படி இருப்பது? செல்லில் என் போட்டோ வைத்திருக்கிறீர்களே, அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றால் சின்ன சிரிப்போடு. ஏய், எப்போ அதை பார்த்தே? நீங்க அடிபட்டு கிடந்த போதே உங்கள் குட்டு முடைந்து போயிடுச்சு. புத்திசாலி பெண்ணிடம் ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். நன்றி. எதற்கு? புத்திசாலி என்று என்னை சொன்னதற்கு என்றால் சும்மா. வீல் சேருடன் மருத்துவமனை பணியாளர்கள் வந்து விட்டார்கள். அதற்குள் என்ன அவசரம்? பேசக்கூட விடமாட்டேன் என்கிறார்களே, போதும் பிளீஸ். அரவிந்த் புறப்பட அவனுக்கு கையசைத்து வழி அனுப்பி விட்டு சும்மா புறப்பட்டாள். தினமும் காலையில் அரவிந்திற்கு போன் பேசிவிட்டு கிளம்புவாள். இரவில் அரவிந்த் போன் பேசுவான். தியானேஸ்வரன் அலுவலகம் வந்ததும் முதல் கேள்வியா, சாப்பிட்டாயா அம்மா என்று கேட்பார். அவள் ஆச்சரியமாய் பார்க்க, அரவிந்த் உன்னை சரியாக சாப்பிட சொன்னானம்மா. சாப்ட்வேர் சென்டரில் செய்ய வேண்டிய சின்ன மாற்றங்கள் குறித்து அவரிடம் தெரிவித்தாள் சும்மா. காலையில் போன் பண்ணி அவரிடம் அனுமதி கேட்டாயாம். சொன்னான். உனக்கு இங்கு பணியாற்ற முழு சுதந்திரம் உண்டு. இதை அவனே உன்னிடம் சொல்லி இருக்கலாம். நான் என்ன நினைப்பேனோ என்று நீ தயங்கலாம் என்றுதான் என்னை சொல்ல சொன்னான். மடமடவென காரியங்கள் நடந்தன. இரவு பகலாக கல்லூரி கட்டிட வேலை தொடர்ந்தது. ஆர்கிடெக்ட் மாணவி சந்தியா தன் அண்ணனுடன் வந்து வேலையை கவனித்தாள். சிறு யோசனைகள் சொன்னாள். சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டாள். கார்த்திக் அரவிந்திடம் ஆச்சரியப்பட்டு சொன்னான். சும்மா சந்தியாவை பில்டிங் வேலையை பார்க்க கூட்டி போக சொன்ன பொழுது கூட அவளுக்கு என்ன தெரியும்? ஸ்டூடெண்ட் தான் என்ன நினைச்சேன் அண்ணா. அவளோட திறமையும் அப்பொழுது வெளியில் வந்தது. அவளுக்கு செயல்முறை பயிற்சியும் கிடைத்தது. அங்கு பில்டிங் கட்ட பேங்க்ல லோன் கேட்டு இருந்தோமே, என்னாச்சு? போய் பார்த்தையா கார்த்திக்? சொத்து ஷூரிட்டி கேக்குறாங்க. அப்பா என்ன சொன்னார்? வீட்டை தவிர மற்ற சொத்துக்களை ஷூரிட்டியா கொடுத்துட்டு வந்துட்டார். இன்னும் 2 நாட்களில் பணம் வந்துடும். திவ்யா எப்படி இருக்கிறாள்? ஒரு கேஸ் விஷயமாய் மும்பை போக வேண்டியுள்ளது. வந்த பிறகு திவ்யாவையும் அமெரிக்காவுக்கு பிளேன் ஏற்றி விட வேண்டியதுதான். ஏண்டா, அவளுக்கு உன்னை விட்டுட்டு போக இஷ்டம் இல்ல போல இருக்கே. எனக்காக நீ கல்யாணத்தை தள்ளி போடுறாயா? உனக்கு முன்னால் என்னால் கண்டிப்பா திருமணம் செய்து கொள்ள முடியாதண்ணா. மேலும் திவ்யா இங்கு வரும் பொழுது நம் சந்தியாவுக்கு ஏற்ற வரன் பார்க்க வேண்டுமே. அவளை ரொம்ப காக்க வைக்காத. இல்லை அண்ணா, 2 வருடங்கள் அவளது 23வது வயதில் கட்டாயம் கல்யாணம் தான். வெளியில் அரபம் கேட்டது. யார்டா அது? சுனாமி வந்துருச்சு. யாரு? மீனாட்சி அத்தையா என்றவன் எழ கார்த்திக் வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்து கொடுத்தான். 2 அண்ணன்கள் இருந்து நான் அனாதையா போயிட்டேன். அம்மா அப்பா இருந்தா என்னை இப்படி விடுவாங்களா? வா மீனா, ஏன் இப்படி புலம்புகிறாய்? ஏன் இப்படி கேட்க மாட்டீங்க? நீங்க எல்லாம் பெரிய ஆளாயிட்டீங்க. என்ன நினைப்பீங்களா? என் பொண்ணு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? அது வந்து வேண்டாம். யாரும் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். என் உறவை தலைமூழ்கிடுங்க. உறவை விட்டுடக் கூடாதுன்னு நான் மட்டும் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? உறவுல பங்கு இல்லைன்னுட்டீங்க. எங்க அப்பா சொத்துல இப்பவே என் பங்கை கொடுங்க. யாரையும் பேச விடாமல் அவளை பேசிக்கொண்டே போக அத்தை என அழைத்தவாறு அரவிந்த் அங்கே வந்தான். அவன் காலை நொண்டியபடி வாக்கிங் ஸ்டிக்குடன் வருவதை பார்த்தாள். ஐயோ மருமகனே, உன் காலில் அடிபட்டது பற்றி ஒரு நாதியும் சொல்லலையே. கோயம்புத்தூர்ல இருந்து நேற்றுதான் மதுரை வந்தேன். ரம்யா அப்பா சொன்னார். ரம்யா கிட்ட கூட எதுவுமே பேசல, ஓடி வந்துட்டேன். என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டே, நியாயமா? வாங்கத்த, முதல்ல உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப கலப்பா இருக்கீங்க. முதல்ல ஜூஸ் சாப்பிடுங்க, அப்புறமா நம்ம பேசலாம். ஜூஸ் குடித்ததும், அத்தை முதல்ல ரம்யாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொள்வது இஷ்டம் இல்லை. வேண்டுமானால் நீங்களே அவர்கிட்ட கேளுங்க என்று தன் செல்போனில் நம்பர் போட்டு கொடுத்தான்.
இது என்ன புது கதை? ஏண்டி அத்தான நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? போமா, பெரிய அத்தான் சரியான முசுடு. ஸ்பீக்கரில் அவள் பதில் ஒலித்தது. உடனே போனை கட் பண்ணி அரவிந்திடம் கொடுத்தாள். இத பாருங்க அத்தை, அப்பா உங்க பேர்ல சொத்து பிரிச்சு எழுதின பத்திரத்தை இதை எழுதி ஏறக்குறைய 10 வருடம் ஆகிறது. வேண்டுமானா சித்தப்பாவை கேட்டு பாருங்க. இந்த சொத்தின் மூலம் வந்த வருமானம் உங்க பேரு வங்கியில் இருக்கிறது. பாஸ்புக் இதோ. அண்ணன் என்ன இது? நான் கோபத்துல ஏதோ கேட்டா இப்படியா சொத்தை பிரிச்சு என்ன ஒடுக்குறீங்க? உங்க அன்புலதான் எனக்கு பங்கு வேண்டும். உறவை முடிச்சிடாதீங்க. என்னைக்கும் நீங்கள் எங்கள் அருமை அத்தை தான். இது உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு. தாத்தா இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவார். ரம்யா கல்யாண சமயத்தில் தரலாம்னு அப்பா இருந்தார். ஆமாம்மா, நெருங்கிய உறவுல கல்யாணம் கூடாதுன்னு டாக்டர் சொல்றார். ரம்யாவுக்கு இவன் மேல் விருப்பம் இல்ல. வேறு நல்ல மாப்பிள்ள பாக்கலாம். சரி என்ன, நீங்க பார்த்து எது பண்ணினாலும் சரி. எப்படி என்ன சுனாமியை சமாளித்தா என்று கிசுகிசான் கார்த்திக். எல்லா மனிதரும் அங்கீகாரத்துக்கு ஏங்குறவங்க தான். அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தால் ஏறக்குறைய பிரச்சனை வரவே சான்ஸ் இருக்காது என்கிற சின்ன சைக்காலஜி தான் இது. எல்லாம் சரி, உன்னாலோட சைக்காலஜியை புரிந்து கொண்டாயா? அவளுக்கு என்மேல் விருப்பம் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அவள் சரியாக இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கத்தான் வேண்டும். காலில் பைபர் கட்டுடன் ஸ்டிக்கின் துணையுடன் அன்று அரவிந்த் சாப்ட்வேர் சென்டருக்கு சென்றிருந்தான். இடம் மாறி வந்துவிட்டோமோ என்ற அளவிற்கு சூழலை மாறியிருந்தது. பூங்காவை போன்று பச்சை புல்வெளியும் லேண்ட்ஸ்கேப்பிங்குமாய் அழகாய் காட்சியளித்தது. கீழ்த்தளத்தில் பார்க்கிங் பகுதிக்கு இடதுபுறத்தில் சற்று விசாலமான இடத்தில் மென்மையான இசை ஒலியுடன் கூடிய யோகா பயிற்சி தளம் அமைக்கப்பட்டிருந்தது. மேல் தளத்திலும் கீழ் கேண்டீனும் ஷாப்பிங்கிற்கான ரெடிமேட் அண்ட் காஸ்மெட்டிக் பொருட்கள் கொண்ட கடையும் அமைக்கப்பட்டிருந்தது. மாற்றங்களை ரசித்து நிலைதாய் விசிலடித்தான் அரவிந்த். வாரே வா, அசத்திட்ட சுமி. எதிரே சுமனா வந்தாள். ஆள் சற்று வெளியிருந்தாள். கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிவிட்டது அவளை பார்த்து கொண்டே நின்றான் அரவிந்தன். கால் எப்படி இருக்கிறது? அதை மட்டும்தான் விசாரிப்பாயா? ஒன்றும் சொல்லாமல் அவளை பார்த்தார். அவனும் மெலிந்திருந்தாள். பிசியோதெரபிஸ்ட் சொல்ற பயிற்சி எல்லாம் ஒழுங்காக செய்கிறீர்களா? ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? முன்னேற்றம் தெரிய வேண்டிய இடத்தில் ஒன்றுமே தெரியவில்லையே. என்ன அரவிந்த் இது? அதற்குள் தியானேஸ்வரன் வந்துவிட்டார். தம்பி, மினிஸ்டர் பார்க்கும் தேதி தள்ளி போனது நல்லதா போச்சு. அதுக்குள்ள உன் கால் கட்டை பிரிச்சுவாங்க. அப்பா, காலேஜ் கட்டிடத்துக்கு பெயிண்டிங் வேலை முடிந்துவிட்டதா? அதைத்தான் பார்க்க போகிறேன். நீ எங்கேயும் அங்கேயும் நீ அலையாதே. சீக்கிரம் வேலை முடித்து வீட்டிற்கு திரும்பு. அப்பா, நீங்க என் கார்ல போங்க, நான் சுமியுடன் வீட்டிற்கு வருகிறேன் என்று அவர் கிளம்ப, என்ன வம்பு இது என்பதை போல அவனை பார்த்தால் சுமி. வம்பு இல்லம்மா, சிறு உதவி. அப்பாவோட கார் சர்வீஸுக்கு போயிருக்கு. அவர் டிபி பேஷண்ட். அதான் நான் வந்த கார்ல அவரை அனுப்பிச்சிட்டேன். ஏன் நீ எனக்கு திருப்தி தர மாட்டியா? வீட்டிற்கு வர வழிக்கு இப்படி ஒரு திருப்தி தரமா என எண்ணிக்கொண்டாள். அவர்கள் கிளம்பும் முன்பு வீட்டிலிருந்து போன் வந்தது. அரவிந்த், நீ இன்னும் கிளம்பலையா? அப்பாவும் நானும் சின்ன மாமா வீட்டிற்கு வரவேற்புக்கு போகிறோம். நீங்க போங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, முடித்து விட்டு வருகிறேன். சரி அரவிந்த், கிளம்புங்க. உங்களை வீட்டுல வாசல இறக்கி விட்டுட்டு நான் போயிடுவேன். நீ வர வேண்டாம், நான் ஆட்டோ புடிச்சு போய் கொள்கிறேன். அதற்குள் கோபமா? வாசல் வரை வருபவர்கள் வீட்டினுள் வந்தால் தேய்ந்து விடுமா என்ன? அப்பா, என்ன கோபம் உங்களுக்கு? உன்னிடம் கோபம் காண்பிக்கும் ஆசை எனக்கும் இல்லை. இருவரும் கிளம்பினர். வீட்டில் இறங்கிய பொழுது சாந்தி பதறி போய் ஓடி வந்தாள். அரவிந்த், கீர்த்தியை காணல. என்ன சித்தி சொல்றீங்க? பிரீத்தி எங்க? கீர்த்தி என்ன சின்ன குழந்தையா? 10ஆம் வகுப்பு படிக்கிறா, ஸ்பெஷல் கிளாஸா இருக்கும். ஐயோ, பிரீத்தி வந்துட்டா. கீர்த்தியை ஸ்கூல்ல எங்கேயுமே காணலையா? வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சிட்டு இவ வந்துட்டா. வாங்க உள்ள போய் பேசலாம். 2 பேரும் சேர்ந்து தானே வருவீங்க என உள்ளே அழுது கொண்டிருந்த பிரீத்தியிடம் கேட்டான் அரவிந்த். ஆமாவண்ணா, இன்னைக்கு தலைய வலிக்குதுன்னு சொன்னா. கண்ணெல்லாம் அழுத மாதிரி செவந்திருந்தது. காலையில வீட்லயே அவ சரியில்லைண்ணா. உடம்பு சரியில்லை என்றால் அம்மா கிட்டையாவது என்னிடமாவது சொல்ல வேண்டியது தானே. கீர்த்தி அழுத்த கார் எதுவும் சொல்ல வேணாம்னு என்னையும் இழுத்துட்டு போயிட்டா. ஸ்கூல்ல நீ எப்ப அவளை பார்த்த? லஞ்ச் பிரேக்ல பார்த்தேன். அவள் டிஃபன் பாக்ஸை என் பேக்ல வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு போனா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டதும் அவளை தேடினேன், ஆனா காணல. அதற்குள் அவள் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்து சாந்தி, ஐயோ மோசம் பண்ணிட்டாலே என தலையில் அழுத்திக் கொள்ள சுமி பதறி போய் அழகியே ஓடினாள். துண்டு காகிதத்தில் நான் போகிறேன், என்னை தேட வேணாம் என எழுதியிருந்தது. குடும்ப மானத்தை வாங்கிட்டாலே, எவனோட ஓடினாலோ நான் உயிரை விட்டுடுறேன். பிளீஸ் ஆண்டி, பதட்டப்படாதீங்க. என்ன விஷயம் என்று தெரியாம எந்த முடிவும் எடுக்காதீங்க. அவசரம் வேண்டாம். ஏண்டி, ஆட்டோல போன போது யாரோ ஒரு வண்டியில தொடர்ந்து வந்தான்னு சொன்னியே, அவன் கூட ஏதாவது பேசினாலாடி அவ? ஏமா இப்படி பழி போடுற? ஆட்டோ டிரைவர் அப்பவே அவனை அடிச்சு விரட்டிட்டார். கீர்த்தி வாயை திறந்து பேச மாட்டாளே தவிர தப்பெல்லாம் செய்ய மாட்டாமா. அப்படித்தானே நம்பினேன். இப்படி என் தலையில கள்ள தூக்கி போட்டுட்டாளே. சித்தப்பா எங்க சித்தி? ஐயோ, அவர் முகத்துல எப்படி விழுப்பேன்?
பொண்ணை வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பார்த்து துப்புவாரே. இருங்க அரவிந்த், கார்த்தி நம்ப சொல்லுங்க. கார்த்தினம் தெளிவா விஷயத்தை சொன்னாள். பிறகு, பிரீத்தி, கீர்த்தி என் ஃப்ரெண்டு யாராவது தெரியுமா? தெரியும், நீங்க இங்கே இருங்க. அரவிந்த், வா பிரீத்தி என் கூட என்று கிளம்பிய சும்மானா, சித்தியை கவனமா பாத்துக்கோங்கள், அவங்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்காங்க என மெதுவாய் அரவிந்திடம் கூறிவிட்டே புறப்பட்டாள். இங்க பாரு பிரீத்தி, இப்ப நாம எதேச்சியா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம். எதையும் முகத்துல காமிக்காத, நான் சொல்ற மாதிரி பேசு. கடை வீட்டுக்கு வந்தோம், பக்கத்துலதான் உங்க வீடு இருக்குன்னு கீர்த்தி சொன்னா. உங்ககிட்ட இருந்து டயக்ராம் நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாள்னு சொல்லு. இருவரும் நேரே அவள் வீட்டுக்கு சென்றனர். வானு ஓடி வந்து வரவேற்றாள். சுமி சொல்லியதை பிரீத்தி அப்படியே ஒப்பிக்க, ஏன் கீர்த்தியையும் கூட்டிட்டு வரல என பானு கேட்டாள். அவளுக்கு காய்ச்சல். ஆமா, நேற்றுக்கு மேக்ஸ் மார்க் கொடுத்ததுல இருந்து அவளுக்கு ஒரே அழுக. இன்னைக்கு சாயந்தரம் கூட ஸ்கூல்ல இருந்து லேட்டா தானே கிளம்புனா. சரி, நீ நோட் புக்க கொடு, இன்னொரு நாளைக்கு அவளையும் அழைச்சிட்டு வரும். கிளம்பினர் இருவரும். கீர்த்திக்கு இந்த ஊர்ல எந்தெந்த இடம் தெரியும்? ஒன்னும் தெரியாது, வீடு ஸ்கூல் மட்டும்தான் தெரியும். ஆட்டோ வரும் வழியில ஏதாவது முக்கியமான இடம் பார்த்திருக்கீங்களா? ஒரு பார்க் பார்த்தோம், அங்க ஒரு நாளைக்கு போக வேண்டும்னு நினைச்சோம். செல்லின் மூலம் கார்த்திகை தொடர்பு கொண்டாள் சுமனா. மருந்து கடையில் நின்றாளா என்றவள், சீக்கிரம் இந்த இடத்திற்கு போய் பாருங்கள் என்றாள். அரவிந்த் போன் பேசிக் கொண்டிருந்தான். சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சித்தி, சித்தப்பா, சந்தியா, பிரீத்தி, அம்மா, அப்பா என எல்லோரும் கவலையுடன் அவனை பார்த்தனர். கீர்த்தி வீட்டுக்கு வருகிறாள், பத்திரமா இருக்கிறாள், கவலைப்படாதீர்கள் சித்தி. என்னாச்சு அவளுக்கு? எங்க போனாள்? நடந்து முடிந்த தேர்வில் கணக்கு பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை, அதனால் நாம் திட்டுவோம் என தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறாள். நல்ல வேலை காப்பாற்றியாகிவிட்டது. கடவுளே, பயந்தபடி ஏதும் இல்லை என்று தன்னை அறியாமல் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சாந்தி. யாரும் கீர்த்தி கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம், இயல்பாய் இருங்கள். வீட்டிற்குள் நுழைந்த கீர்த்தி அம்மா என்று ஓடிப்போய் அவள் இடுப்பை கட்டி கொண்டாள். சாந்தியின் கண்களிலும் கண்ணீர் வடிந்தது. நீதான் எங்களுக்கு முக்கியம் என்பதை கலங்கிய எல்லார் கண்களும் நிரூபித்தன. மறுநாள் அரவிந்த் அவளை அழைத்துக் கொண்டு உள்ளாக போனான். கீர்த்தி, ஏமா இப்படி பண்ணின? நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியுமா? மன்னிச்சிருங்க அண்ணா, நான் படிச்சு நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும் பொழுது நான் மோசமாய் வாங்கியதுதான் தாங்கவில்லை. படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை, மற்ற பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் பெறும் பொழுது ஏன் கணிதத்தில் மட்டும் பெற முடியவில்லை? அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், அவ்வளவுதான். தோல்வி வழுவது எதற்கு தெரியுமா? கவனத்தையும் பயிற்சியையும் பற்றி நாம் அறிந்து கொள்ளத்தான். தோற்றால் எல்லாரும் ஏளனம் செய்வார்களே அண்ணா, ஜெயித்தாலும் பொறாமைப்படுவார்கள். அதனால் மற்றவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ நேர் வழியில் நல்லவற்றை தொடர்ந்து செய், வெற்றி தானே உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் தோற்காமல் ஜெயித்துக் கொண்டே வந்தால் சின்ன தோல்வி வந்தால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. வெற்றியை விட தோல்விதான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஆமாம் அண்ணா, எல்லோரும் என்னில் எவ்வளவு பெரிய வச்சிருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவர்களின் தோல்வியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் அவர்கள் தோற்று போனார்கள், அவர்கள் செய்த தப்பென்ன என்று உணர்ந்து நாம் கவனமாயிருந்தால் வெற்றியை அடையலாம். நாளையிலிருந்து உனக்கு கணக்கு சொல்லித்தர ஒரு டீச்சர் வருவாங்க. இனி கவனமாய் படிப்பேன் அண்ணா. நீ கவனமாய் படிப்பாய் என்று எங்களுக்கு தெரியும். உன் முழு முயற்சியையும் படிப்பில் செலுத்து. அதனால் விளைவை பற்றி சிந்திக்காதே. நீ என்ன மதிப்பெண் எடுத்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதனால் மனதில் சுமையை ஏற்றுக்கொள்ளாதே. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். அண்ணாவுக்கு நன்றி சொல்லக்கூடாது. அப்ப சும்மா இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா? கட்டாயம் சொல்ல வேண்டும். அவள்தான் உன் விஷயத்தில் பதற்றல் படாமல் செயல்பட்டாள். அவன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே சுமி எதிரில் வந்தாள். பிறக்கும் போதே நமக்கு எல்லா விஷயமும் தெரியவதில்லை, முயற்சி செய்யத்தான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் என்றால் சுமி கீர்த்தியிடம். சுமி கூட அப்படித்தான் என சீண்டினான் அரவிந்த். உண்மைதான், வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்கள் உள்ளன. நம்மால் சமுதாயத்திற்கும் ஏதாவது பயன்பட வேண்டும். அரவிந்த், நம்ம கம்பெனி சார்பாய் சமூக விளம்பரங்கள் வெளியிடலாமே. பார்த்தாயா, தனிப்பட்ட விஷயம் பேசு துவங்கினால் ஆபீஸ் விஷயத்திற்கு போய்விட்டாள் இவள் இப்படித்தான் என்று தோலை குலுக்கிக் கொண்டான் அரவிந்த். நீயே எதை பற்றி விளம்பரம் செய்யலாம் என முடிவு செய். அப்புறம் காலேஜ் பில்டிங்கை பார்வையிட அதிகாரிகள் வருவார்கள். அவர்களுக்கு நீதான் எல்லாவற்றையும் விளக்க வேண்டும். கல்லூரி திறப்பு விழாவிற்கு தேதி வாங்க மந்திரியை நான் பார்க்க போக வேண்டும். அப்படியா? சுமி, இன்னொரு குட் நியூஸ். ரம்யாவிற்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது. ஐ அண்ணா, என்கிட்ட யாருமே சொல்லலையே. உன்னை விட முக்கியமானவங்க அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லையே. இந்த விஷயம் எனக்கு முன்பே தெரியும் அரவிந்த். யார் சொன்னது? ரம்யாவா? என்னுடன் 2 முறை பேசினாள், அவள்தான். நீங்கள் அவளிடம் விச்சேட்டியாக நடந்து கொண்டதை பற்றி புகார் கூறினாள். அதற்கிட்ட மாப்பிள்ளை பற்றி என்ன சொன்னாள்? ஹைகோர்ட் லாயராம், ரொம்ப பிடித்திருக்கிறதாக சொன்னாள். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அவளல்லவா உங்களிடமிருந்து தப்பியதாக கூறினாள். அப்படி போட என்றவன் வாய்ப்பு சிரித்தான்.
மறுநாள் அலுவலகத்திற்கு வந்த அரவிந்திடம் சமூக விளம்பரத்திற்கான வாசகங்கள், விளம்பர அமைப்பு போன்றவற்றுடன் வரவேற்றார் சுமி. கண்தானத்தை அறிவுறுத்தி சமூக விழிப்புணர்வு விளம்பரம் கொடுக்கலாம் அரவிந்த். விழியெனும் ஒளியால் வாழ்வுக்கு வழிகாட்டுவோம், மண்ணுக்கு தருவதை மனிதனுக்கு தருவோம் வாசகங்களை வாய்விட்டு படித்தாள். அற்புதம்! ஒன்றை பத்திரிகைகளில் விளம்பரம் செய்வோம், மற்றொன்றை விளம்பர போர்டாக மக்கள் கூடும் இடங்களில் வைப்போம். தன்னுடைய லேப்டாப்பில் விடுவிடுவென பட்டனை தட்டினாள். வேண்டிய விவரங்களை பெற்றதும் விளம்பரம் தயாரிக்க ஆட்களை ஏற்பாடு செய்தான் அரவிந்த். வந்தவர்களுடன் சுமி விவாதித்து கலை நோக்கம் கெடாமல் கதை போல் சுவாரஸ்யமாய் கருத்தை தெளிவாய் படம் பிடிக்க உதவினாள். அவளுடைய செயல்களை கைகட்டி கொண்டு மேசை மீது சாய்ந்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். எல்லோரும் அவளை பாராட்ட அவர்கள் சென்ற பிறகு நிதானமாய் சுவியிடம் கேட்டான். சுவி, இப்பவாது சொல்லேன், நீ என்னதான் படித்திருக்கிறாய்? ஒன்றும் பெரிய படிப்பில்லை. பரவாயில்ல, என் மேல் நம்பிக்கை உண்டென்றால் சொல்லலாம். உங்களிடம் மறைக்கும் எண்ணமில்லை என்றவள் மெதுவாய் சொன்னாள். BE MBA என்று. கல்லூரி திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழ்கள் வந்திருந்தன. வாழை இலை போன்ற அமைப்பில் அது இருந்தது. யார் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று விழா பொறுப்பாளரிடம் சுமி சொல்லிக் கொண்டிருந்தாள். அரவிந்த் மந்திரியை சந்தித்த பிறகு அப்படியே லண்டன் KPO சாப்ட்வேர் அலுவலகத்தை பார்வையிட சென்று விட்டான். அவனுக்கு எப்படி சுமி மேல் மிகுந்த மதிப்போ அதே போல் அவளுக்கும் அவன் திறமை மேல் மிகுந்த மதிப்பு ஏற்பட்டிருந்தது. எல்லா சாப்ட்வேர் அலுவலகங்களும் அமெரிக்காவை மட்டும் நம்பி முதலீடு செய்திருந்தன. ஆனால் அரவிந்தின் சாப்ட்வேர் நிறுவனம் அமெரிக்காவை மட்டும் நம்பியிராமல் லண்டன், ஜப்பான் போன்ற நாடுகளுடன் தொழில் தொடர்பு கொண்டிருந்தனர். அதனால் டாலர் மதிப்பு வீழ்ச்சியுற்று மற்ற நிறுவனங்கள் நஷ்டத்தை ஈடுகட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கிய பொழுதும் இவன் நிறுவனத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. டாலரின் வீழ்ச்சியால் ஏற்பட்ட பாதிப்பை யூரோவும் எண்ணும் சரிகட்டின. அவனது முன் யோசனையும் தொழில் ஈடுபாட்டும் பெரும் மதிப்பை அவள் மனதில் ஏற்படுத்தியிருந்தன. திறமையுடன் அவனிடம் நேர்மையும் இருந்தது. எதை செய்தாலும் அதை நேரான வழியில் செய்ய வேண்டும் என்பதை அவன் மிக உறுதியாய் இருந்தான். எனவே தொழில் வட்டாரத்தில் நாணயமானவர்கள் அனைவரும் அவனையே நாடி வந்தனர். முன்பெல்லாம் தொழில் விஷயமாக அவன் வெளிநாட்டிற்கு செல்லும் பொழுதெல்லாம் அவன் தந்தைதான் வந்து இங்கிருக்கும் நிறுவனங்களை பார்த்து கொண்டார். இப்பொழுது சுமியிடமே அவரும் முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக சென்றான். அவன் எதிர்பார்ப்பை எல்லாம் ஈடு செய்யும் விதமாக சுமியின் வேலை இருந்தது. ஏன்னா ஆச்சரியத்தையும் பெருமிதத்தையும் கூட அரவிந்துக்கு ஏற்படுத்தியது. சுமியின் தொழில் திறமையை நேரே கண்ட பிறகு இங்கிருக்கும் நிறுவனங்களின் முழு பொறுப்பையும் அவளது நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டான். அவ்வப்பொழுது ஆலோசனை சொல்வதும் மேற்பார்வையிடுவதுமாகவே இருந்தான். வேலைப்பளு குறையவும் வெளிநாட்டு நிறுவனங்களை விஸ்தரிப்பு செய்வது பற்றி அவனால் நன்கு ஆலோசனை செய்ய முடிந்தது. லண்டனுக்கு சென்றவன் அங்கிருந்து இணையதளத்தின் மூலம் அவளை தொடர்பு கொண்டான். நாம் நம்முடைய பிளேயர்களை BD எனப்படும் ப்ளூரே டிஸ்பிளேயரில் வெளியிடலாம். நீல நிற லேசர் கதிர்கள் சிவப்பு நிற லேசர் கதிர்களை விட வேவ்லென்த் குறைவு. மிக துல்லியமாய் பார்க்கவும் கேட்கவும் உதவும். என்ன சொல்கிறாய் சுமி? பண்ணலாம் அரவிந்த். சிங்கிள் லேயர் ப்ளூ லேசர் டிஸ்கில் 25 GB வரை தகவல்களை பதிவு செய்யலாம். அதுவும் தரமும் நன்றாக இருக்கும். சாதாரண டிஸ்குகளை விட இது பல மடங்கு அதிகம். விலையில் கூட மிகப்பெரிய வித்தியாசம் இல்லாமல் குறைந்த விலைக்கே கொடுக்கலாம். இதுதான் சுமி, நான் மிகவும் அதிர்ஷ்டக்காரன். அப்புறம் ரொம்ப அலைய வேண்டாம், காலில் கொஞ்சம் கவனம் வையுங்கள் என்றால் சுமி. உத்தரவு, உனக்கு ஒரு ரகசியம் வைத்திருக்கிறேன். என்ன? அதை நீரில் தான் சொல்ல வேண்டும். பாய் என்று அவனுடன் பேசிவிட்டு திரும்பிய பொழுது கார்த்திக் வந்து பதற்றத்தோடு நின்றான். என்ன கார்த்திக், ஏதாவது பிரச்சனையா? சும்மா இதை பாரே. அது ஒரு வக்கீல் நோட்டீஸ். அதை படித்த சுமியும் பதட்டமானாள். இது எப்படி சாத்தியம்? இது உண்மையா? உனக்கு எப்படி கிடைத்தது கார்த்திக்? கோரியரில் வந்தது. வரும் வழியில் வாங்கி வந்தேன். சரி, உண்மைதானா என்று விசாரிக்க வேண்டும். வரும்பொழுதே விசாரித்து விட்டேன். இந்த நோட்டீஸ் உண்மைதான். அரவிந்தவிடம் சொல்லிடலாமா? முதலில் அங்கிளை பார்ப்போம், பிறகு என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர். அவர்கள் வீட்டை அடைந்த பொழுது தியானேஸ்வரன் வீட்டில் தான் இருந்தார். அவரிடம் வக்கீல் நோட்டீஸை காட்டினார்கள். படித்தவர் அதிர்ந்து போனார். என்னடா தம்பி, இப்ப என்ன செய்யறது? அரவிந்த் வேற ஊர்ல இல்ல. ஏன்பா, நீங்க தானே பட்டா சிட்டா UTR எல்லாம் பார்த்தது? ஆமாப்பா, கல்யாண மண்டபம் பக்கத்துல இடம் வருதுன்னு அரவிந்த் கிட்ட சொன்னது நான் தான். அவன் காலேஜ் கட்டணும்னு சொன்னப்போ சிட்டா UTR எல்லாம் நான் தான் பாத்துட்டு வந்தேன். பட்டாவை பாத்தீங்களாப்பா? ஐயோ இல்லையே. அவன் அது ஊர்ல இருந்து கொண்டு வரணும்னு சொன்னதை நம்பிட்டேன். அது கைமாறி போச்சு, வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொன்னானே, அதுதான் அப்பா தப்பாயிடுச்சு. கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல இருந்த நிலம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கும் ஆளையுடையது. பட்டா எல்லாம் அவர் பேரில் தான் இருக்கிறது. ஆண்டவா, காலேஜ் திறப்பு விழாவிற்கு தேதி குறிச்சு அழைப்பதல் எல்லாம் அனுப்பியாச்சே. இன்னும் ஒரு வாரத்துல என்ன செய்யறது? மந்திரி வேற வர்றாரே. இப்படி பிரச்சனை என்று தெரிந்தால் படிப்பதற்கு கூட யாரும் வரமாட்டார்களே.
அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பதட்டத்தை பார்த்து வீட்டிலிருந்த அனைவரும் ஹாலில் கூடிவிட்டனர். சிவகுருவும் விஷயம் தெரிந்தும் பதறினார். மான மரியாதையெல்லாம் போச்சே, கோர்ட் கேஸ் போனால் நம் பேர் கெட்டு போயிடுமே. ஆளாளுக்கு புலவ என்ன செய்வது என்று தடுமாறினார்கள், தவித்தார்கள். அங்கே நிலவும் பதட்டமான சூழ்நிலையில் சுமி அதை கவனித்தாள். சிக்கலை எப்படி கையாள்வது, எப்படியாவது விடுவிக்க வேண்டுமே. குறிப்பிட்ட தேதியில் கல்லூரியை திறந்துவிட வேண்டும். கார்த்திக்கை மெதுவாக அழைத்தாள். சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டயே நேர்ல நம்ம பேசி பார்த்தால் என்ன? யாரிடம் சுமா? கேஸ் போட்டிருக்கும் அந்த ஆளிடமே போய் பேசுவோமே. ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். இந்த நேரத்தில் அரவிந்த் வேறு இல்லை. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது தியானேஸ்வரனுக்கு குப்பென்று வியர்வையில் நனைவதையும் முகத்தில் தெரிந்த வலியையும் மறைக்க முயலும் வேதனையும் கண்டனர். கார்த்திக், அப்பா! இருவரும் ஒரே சமயத்தில் அவரவருகே விரைய சட்டென மயக்கமானார். கார்த்திக் மார்பை அழுத்தி பிசைந்து வாயில் வாயை வைத்து ஊதி செயற்கை சுவாசம் கொடுக்க சுமியின் போனால் ஆம்புலன்ஸ் வந்து அவரை ஏற்றி கொண்ட அனைவரும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். வீடே இனம் புரியாத அமைதியில் இருந்தது. மங்கை கலக்கமுற்று மயங்கி விழுவதும் அழுகையுமாக இருக்க யாருக்கு யார் தேர்தல் சொல்வது போன்ற நிலைமை அங்கே. எல்லோருமே கலங்கி போய்தான் இருந்தனர். அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் என்றவுடன் சிவகுருவும் ஆடித்தான் போய்விட்டார். இளைய தலைமுறையை ஆச்சரியப்படத்தக்க விதமாய் செயலாற்றியது. சந்தியா வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என வேலைக்காரர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். பிரீத்தியும் கீர்த்தியும் வீட்டு பெரியவர்களை வேலை தவறாமல் சிறிதளவேனும் சாப்பிட வைத்துக் கொண்டிருந்தனர். சாந்தி மங்கையுடன் இருந்து கவனித்துக் கொண்டாள். சந்தியா கல்லூரிக்கு சென்ற பிறகு திவ்யா வீட்டிற்கு வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாள். சுமையும் அலுவலகம், மருத்துவமனை, வீடு என மாறி மாறி வந்து கொண்டிருந்தாள். கார்த்திக் தந்தையை விட்டு இந்தாண்ட எந்தடை கூட நகரவில்லை. முழுதாய் ஒரு நாள் கடந்த பிறகு ஆபத்தான கட்டத்தை தாண்டி தியானேஸ்வரன் இயல்பு நிலைக்கு திரும்பினார். அத்தை, மாமா, பிரகாஷ் என ஒரு பட்டாளமே மறுநாள் மாலை அவரை பார்க்க மருத்துவமனைக்கு படையெடுத்தது. என்ன ஆச்சுன்ன? ரம்யா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு அப்படியே மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு உன்கிட்ட காட்டலாம்னு வந்தேன். இங்க இப்படி நிலைமை இருக்கே, எனக்கு ஒரு போன் கூட பண்ணலையேன்னு ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டேன். பெரியவன் இங்கே இல்லை, சின்னவன் உன் கூடவே கிடக்குறான். வீட்டுல அண்ணியை கண் கொண்டு பார்க்க முடியல. சின்ன அண்ணனும் ஆடித்தான் போயிட்டார். என்னவோ போ. தாய் மீனாட்சி எல்லாரையும் காப்பாத்திட்டா. சரிம்மா, கல்யாணத்தை திருச்சியில நம்ம மண்டபத்திலேயே வச்சுக்கலாம் தானே? நீ என்ன சொன்னாலும் சரி. இவர்தான் மாப்பிள்ளை பிரகாஷ், ஹைகோர்ட் லாயர். இருவரும் கைகுலுக்கி கொண்டனர். சுமியை பிரகாஷிற்கு கார்த்திக் அறிமுகப்படுத்தினான். கல்லூரிக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை, அப்பாவிற்கு நேர்ந்த அதிர்ச்சி பற்றி கார்த்திக் சுருக்கமாய் அவனிடம் கூறினான். கோர்ட்டிற்கு போனால் முடிவு வர லேட் ஆகும். வெளியிலேயே பேசி முடிக்கிற முயற்சி பண்ணலாம் தானே? சும்மாவும் அதுதான் சொன்னாங்க. காலையில நானும் அவங்களும் போய் அந்த ஆளை பார்த்துட்டு வந்தோம். என்ன சொன்னார்? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணினால் முடியும் என்று நினைக்கிறேன். முதலில் கோபமாய் பார்க்கவே முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. சும்மா நிதானமாய் நிலைமையை எடுத்து சொன்ன பிறகு பேச ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு காலையில நீங்க மறுபடியும் பேசுங்க, தனியா வேண்டாம். லாயர் துணையோட பேசி முடிக்கணும். நானும் உங்க கூட வரேன். ரொம்ப நன்றி பிரகாஷ். பிரகாஷ் கையை நெகிழ்ந்து போய் பற்றி கொண்டான். எப்படி பேசி முடித்தால் அவங்களுக்கு கொடுக்க பணம் வேணுமேப்பா. ஏற்கனவே பத்திரத்தை எல்லாம் பேங்க்ல வச்சு லோன் வாங்கியாச்சேப்பா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வெளியில் பணம் புரட்டி கொள்வேன் என்றான் கார்த்திக். எல்லோரும் சீக்கிரம் கிளம்புங்க, பெரிய டாக்டர் வரார். இத்தனை பேர் இருப்பதை பார்த்தால் சத்தம் போடுவார். நர்ஸ் எச்சரிக்க. சரி அண்ணா, நாங்க கிளம்புறோம், உடம்பை பார்த்துக்கங்க. அமைதியாக நின்றிருந்த மாமாவும் நான் வருகிறேன் என்று சொன்னார். கார்த்தி, அத்தை ஊருக்கு போகும்போது அவங்க பேர்ல பணம் போட்டு வச்சிருக்கிற அந்த பாஸ்புக்கை கொடுத்து அனுப்பு. சரிப்பா. இரு அண்ணன், ரம்யா கல்யாணத்திற்கு வேண்டிய அளவு பணம் இருக்கு. எனக்கும் பங்கு கொடுக்கணும்னு நீ நினைச்சா உன் மனசுல பங்கு கொடு. அந்த பணத்தை நீ இப்போ உன்னோட காலேஜ் பிரச்சனையை தீர்க்க வச்சுக்கோ. தியானேஸ்வரன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. கிட்டத்தட்ட 3/4 கோடி ஏமாந்து விட்டுறாத. போடா, எங்க அண்ணன் உறவு அதை விட பல கோடி உயர்ந்தது. உறவுன்னா உதவணும், ஆபத்துல கை கொடுக்கணும். புரிஞ்சுகிட்ட மருமகனே? எல்லோர் மனமும் அங்கு நிறைந்திருந்தது. தியானேஸ்வரன் வீடு திரும்பிய பிறகுதான் சுமி அரவிந்திற்கு நடந்த தகவல்களை தெரிவித்தாள். விஷயத்தை கேள்விப்பட்டதும் அரவிந்த் வேலைகளை பொறுப்பானவரிடம் ஒப்படைத்துவிட்டு உடனே கிளம்பி விட்டான். ஏறக்குறைய அவன் சென்றிருந்த வேலை முடிந்து விட்டது. அடுத்த நாள் கிளம்ப இருந்தவன் செய்தி திருந்ததும் உடனே புறப்பட்டு வந்து சேர்ந்தான். எப்படியோ அரவிந்த், பெரும் புயலிலிருந்து தப்பித்தோம். ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கிறது. கவலைப்படாதீங்க அம்மா, நமக்கு எப்பவும் எந்த கெடுதலும் நடக்காது. நாம் யாருக்கும் மனசால் கூட எந்த கெடுதலும் நினைப்பதில்லை என தன் தாயை அணைத்துக் கொண்டான். என்னவோப்பா, பெரியவங்க நாங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் செயலிழந்து நின்னுட்டோம். சின்ன பிள்ளைங்க தான் என்ன பொறுப்பாய் நடந்துகிட்டாங்க தெரியுமா?
சித்தப்பா, எங்க செயல்திறமை உங்ககிட்ட இருந்து வந்ததுதான். நீங்க எல்லாரும் எப்படி பிரச்சனையை தீக்குறீங்கன்னு நாங்க சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு வந்திருக்கோம். அதுதான் யாரும் சொல்லாமலேயே நாங்கள் இயல்பா செயல்பட முடிந்தது. சந்தியாவா இவ்வளவு அருமையா பேசுறது? வாவ், 15 நாள்ல எவ்வளவு வளர்ந்து விட்டாள். ஏன் பிரீத்தி கீர்த்தி கூட எல்லாரையும் அதையும் இதையும் பேசி மல்லு கட்டி எப்படி சாப்பிட வைத்தார்கள் தெரியுமா? சென்னவன் விளையாட்டு பிள்ளைன்னு நினைச்சுண்டா அவன் அந்த பெண் சுமாவோட சேர்ந்துகிட்டு எவ்வளவு அருமையாய் சிக்கலை தீத்தான் தெரியுமா? பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு அவ்வளோ நாசுக்கா சொல்றாங்க. அம்மா பாரேன், நீ கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியும்டா. தம்பி முதுகில் தட்டி கொடுத்தான் அரவிந்த். உங்க அத்தை ஊருக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போலான்னு தெரியுமா? அத்தைக்கு பெருந்தன்மையான மனசு, படபடான்னு பேசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள நிறைய அன்பு உள்ளவங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? சும்மா நல்ல பொண்ணு, பேசாமல் பெரியவனுக்கு முடிச்சிருங்க அண்ணா. அண்ணா, கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. சும்மாரா அம்மா, உன் விருப்பம் என்ன? ஆஹா, அவ்வளவு அருமையான பொண்ணு கிடைப்பது அந்த மகாலட்சுமியை வீட்டிற்கு வர மாதிரிதான். அம்மா, அண்ணி மகாலட்சுமினா என் திவ்யா என்னம்மா? அவ வரலட்சுமிடா. அடே, உங்க அம்மாவை பேசி ஜெயிக்க முடியுமா? என்னோட பவ்யத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியலையா? உள்ளே இருந்து தூங்கி எழுந்து வந்த தியானேஸ்வரன் சொல்ல எல்லோரும் சிரித்தனர். அப்பா என்று அரவிந்த் அவரை தழுதழுப்போடு அழைக்க, எனக்கு ஒண்ணுமில்லடா தம்பி, நீ வருத்தப்படாத. அவனை தோளோடு அடைத்து கொண்டார். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு எழுப்பல. நீங்க எங்களுக்கு கிடைத்த ஒப்பற்ற மனிதர்பா. உங்களால் தான் எங்களுக்கு நல்ல பாரம்பரியம் கிடைச்சிருக்கு. நேர்மை, உண்மை, உழைப்புன்னு வாய்ச்சிருக்கிறது. உங்களை விட எதுவுமே இங்க உயர்ந்ததில்ல. விடுப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இறைவன் செயல். சுமாவ பாத்தியா? இல்லப்பா, அவளே இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவா. தினமும் என்னை பார்த்து உடல்நலம் விசாரிக்காம போறதே இல்ல. வரட்டும் வரட்டும், நான் பேசிக்கொள்கிறேன் என்று முணுமுணுத்தான் அரவிந்த். வீட்டின் உட்புறம் அமைந்த சின்ன தோட்டத்தில் சுமி, அரவிந்த், கார்த்திக் மூவரும் அமர்ந்திருந்தனர். நடந்த விஷயங்களை கார்த்திக் சொல்ல கேட்டு கொண்டிருந்த அரவிந்த் குறுக்கிட்டான். எல்லாம் மேடம் சொல்லிட்டாங்கப்பா. பிரகாஷ் துணையுடன் நீங்க பேசியது, அத்தை பணத்தை எடுத்து கொடுத்து கையெழுத்து வாங்கியது எல்லாம் மேடம் சொல்லிட்டாங்க. மேடமா? சும்மா மேல் என்ன கோபம் உனக்கு? 6000 ரூபாய் செலவழிச்சு எக்ஸென்ஸ் சாப்ட்வேரை NBCயில் டவுன்லோட் செஞ்சு மேடம் பேசும்போது அவங்க உணர்வுகள் அணியானான்னு பார்த்தா அன்னிலேருந்து தொடர்பே இல்ல. வேலை இருக்கு, பிறகு தொடர்பு கொள்றேன்னு ஒற்றை வரி, அவ்வளவுதான். நீ சுத்த பேஸ்டனா? இதுக்கெல்லாம் சாப்ட்வேர் தெரிவியா? என்னடா செய்யறது? உன் திறமை எனக்கு இல்லையே. நீ இல்லாமல் சும்மா சவிச்ச சவிப்பு எனக்குல தெரியும். இங்க பிரச்சனை வந்தப்ப கூட உன்னை தொந்தரவு செய்யாம வேதனைப்படுத்தாம எப்படி தீக்கிறதுன்னு அலைஞ்சதெல்லாம் எதுக்காக? ஒருத்தரை பிடிக்காமல் அவங்களுக்காக எது வேண்டானாலும் செய்ய யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. நீதான் சுமாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும். எதற்கு எனக்கு நானே நன்றி சொல்லிக் கொள்ள முடியுமா? அவர்கள் பேச பேச சுமியின் முகம் எக்கச்சக்கமாய் சிவந்தது. அவளை ரசனையுடன் பார்த்தான் அரவிந்த். சுமி, உன்னிடம் நேரில் சொல்ல ஒரு விஷயம் இருக்கிறது என்றேனே, நினைவிருக்கிறதா? ஆமாம், சந்தியாவிற்கு ஒரு பையனை பார்த்திருக்கிறேன். பையன் பெயர் ஸ்ரீராம். நம்ம லண்டன் நிறுவனத்தின் முழு நிர்வாகமும் அவன்தான். அருமையான பையன். நல்லா விசாரித்தீர்களா? கல்யாணம் தப்பானால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையே கெட்டு போயிடும். அந்த பெண் குடும்பமும் நிலை குலைந்து போகவும் வாய்ப்புண்டு. கவலைப்படாதே சுமி, இவனை பர்சனலா எனக்கு நல்லா தெரியும். மிக நன்றாக விசாரித்துவிட்டே வேலைக்கு சேர்த்தேன். கல்யாணம் செய்து கொடுக்கும் எண்ணம் வந்தது இப்பொழுதுதான். என்னன்னா திடீர் முடிவு? ஸ்ரீராம் நம்ம சந்தியாவை இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்திருக்கிறான். அதிலிருந்து அவள் மேல் ஈடுபாடு. சந்தியாவை விட 3 ஆண்டுகள் சீனியர். அவள் படித்து முடிப்பதற்குள் நல்ல நிலைமைக்கு வந்து பெண் கேட்க வேண்டும் என்று தீவிரமாய் உழைத்து லண்டன் வரை வந்துவிட்டான். நீ எப்படி கண்டுபிடித்தாய்? எதேச்சையாய் அவன் பர்சனல் கம்ப்யூட்டரை பார்க்க நேர்ந்தது. அதில் நம் சந்தியா போட்டோ. என்னடாவென்று விசாரித்தால் இப்படி விஷயம் போகிறது. நம்ம சந்தியா அவனை விரும்புகிறாளா? அவனது ஒருதலை விருப்பம். ரம்யா கல்யாணத்திற்கு வர சொல்லியிருக்கிறேன். சந்தியாவிற்கு அவனை பிடித்தால் உடன் நிச்சயம் செய்து கொள்ளலாம். அவள் படிப்பு முடிந்ததும் கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம். 7th செமஸ்டர் முடிந்ததும் கல்யாணம், அப்புறம் ப்ராஜெக்ட் தானே. 2 பேரும் சேர்ந்து செய்யட்டும். தங்கை கல்யாணத்தை முடிப்பதில் கார்த்திக்கு எத்தனை அவசரம்? பக்கத்திலைக்கு பாயசம்தான். அவன் சொல்லிட்டான், நான் சொல்லலை. அவ்வளவுதான் என்றான் அரவிந்த் சுமனாவை பார்த்தவாறு. ரம்யா கல்யாணத்தை ஜாம் என்று நடத்த வேண்டும். முதல் நாள் மாலை கர்நாடக கச்சேரி, முகூர்த்த மாலை, லைட் மியூசிக் என அசத்த வேண்டும். பாதாம் ஹல்வா, முந்திரி கேக்னு வேளாவேளைக்கு 2 வகையான இனிப்புடன் 21 ஐட்டங்கள் போட வேண்டும். ஏதேது இவ்வளவு அக்கறை அவள் மேல் எப்படி வந்தது? போடா, அவள்கிட்ட நான் இயல்பாய் பேசியிருந்தால் அவள் என்னை விட்டிருப்பாளா? இருந்தாலும் என் அண்ணனுக்கு முன் யோசனை அதிகம். மூவரும் அங்கே சிரித்தனர். கல்யாணம் களை கட்டியிருந்தது. இளம்பெண்கள் ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சும் விதமாய் ஆடை அலங்காரங்கள் செய்து கொண்டு இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருந்தனர். பட்டு வேஷ்டி ஜிப்பாவுடன் கம்பீரமாய் வந்த அரவிந்த்,
என்ன கார்த்திக், நாம தேவலோகத்துக்கு எதுவும் வந்துடலையே என ஏன் ஜீன்ஸ் டிஷர்ட்டில் இருந்த கார்த்திக் கேட்டான். அப்சரஸ் நடமாட்டம் நிறைய இருக்கே. அதை கேட்ட பிரீத்தி கீர்த்தி துள்ளி குதிக்க சந்தியாவும் திவ்யாவும் வெக்கப்பட்டனர். எல்லார் கைகளிலும் விதவிதமாய் மெஹந்தி. எல்லாம் உன் ஆள் கைவண்ணம். எங்க அவளை காணோம்? இப்பதான் சும்மா அக்கா ட்ரெஸ் பண்ண போயிருக்காங்க. திவ்யா, ரம்யா ரெடி ஆகிட்டாளா? அவ எப்பவோ ரெடி. பிரகாஷ் எங்க? அதோ அங்க பார், ரம்யா கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கார். மாப்பிள்ளை, ஆயுசுக்கும் ரம்யா கூட தான் பேச போறீங்க. இப்ப எங்களை கொஞ்சம் கண்டுக்கங்க. அது சரிம்மா, முதலில் என் இல்லத்தை ஆளப்போகும் இல்லாளிடம் அனுமதி வாங்கி கொண்டு வருகிறேன். சிரிப்பொலி பலமாய் எழுந்தது. மாப்பிள்ளை கச்சேரி ஆரம்பிக்க போகுது. நீங்க வந்து முதல்ல உட்காருங்க. நாதஸ்வரன் வித்வான் அருமையாய் வாசித்துக் கொண்டிருந்தார். விருந்தினரை ஓகையும் களிப்புமாய் மங்கையும் சாந்தியும் வரவேற்றுக் கொண்டிருந்தனர். சிவகுரு சாப்பாட்டு கூடத்தில் அனைவரையும் உபசரித்துக் கொண்டிருந்தார். தியானேஸ்வரன் ஹாலில் அமர்ந்து திருப்தியுடன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அத்தையும் மாமாவும் சம்மந்தி வீட்டாரை சிறப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சுமனா வந்தாள். மெல்லிய ஷிஃபான் பட்டு புடவையில் அழகான வேலைப்பாடு செய்த ரவிக்கையில் மிக அழகாயிருந்தாள். அந்த அரக்கு வண்ணம் அவளை மேலும் அழகாக்கியது. முதலாய் எல்லோரும் அப்பொழுதுதான் அவளை புடவையில் பார்த்தனர். புடவையும் டிசைனர் நகையும் அவளுக்கு அத்தனை அழகாயிருந்தன. எல்லோரையும் கண் கொட்டாமல் பார்க்க தூண்டியது. ஐயோடா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கல்யாண பெண்ணை வாய்விட்டு சொன்னாள். பாவம் சும்மா, எங்க அண்ணன் எந்த வேலையும் ஓடாமல் திண்டாட போறான். சும்மா இருக்கார்த்தி, கேலி பண்ணாத. நிஜம்தானே அண்ணா? என்ன சொன்னாய்? பார்த்தாயா, இப்பவே எங்க அண்ணன் இந்த உலகத்திலே இல்லை. ஏ என அவன் முதுகில் தட்டியவன், ஸ்ரீராம் வந்துவிட்டான் பார்த்தாயா? சுமாவும் நானும் தான் அவனை ரிசீவ் பண்ணணும். சாப்பிட போயிருக்கான். அதோ அங்க பார், சந்தியா அவனை அழைத்து வருவதை. அண்ணா, இவர் என்னோட சீனியர். இன்டர் காலேஜ் ப்ரோக்ராம் பண்ணினப்ப நாங்க ஜெயிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்படியா? இப்ப எப்படி இங்க வந்தார்? மாப்பிளைக்கு உறவா என்று கார்த்திக் அறியாதவனாய் சீந்தினான். ஸ்ரீராம் அவளை பார்த்த பொழுதே உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என கூறிவிட்டான். அவன் முழு விஷயத்தையும் தெரிவிப்பதற்கு முன் அனைவரும் வந்துவிட அவனை தன் அண்ணிடம் அறிமுகப்படுத்திய சந்தியா அழைத்து வந்தாள். திடீரென கார்த்திக் கேட்டதும் திகைத்தாள் சந்தியா. வந்து நான் தான் இன்விடேஷன் கொடுத்தேன் என்றதும், அண்ணா, நம்ம சந்தியாவுக்கு கல்யாணத்துக்கு தகுதி இருந்தாச்சு என கார்த்திக் அறிவிக்கவும் அரவிந்த், ஸ்ரீராம் உள்பட அனைவரும் குபீரென சிரித்தனர். சந்தியா தடுமாறி போனாள். ஸ்ரீராம் தோளில் அரவிந்த் கைபோட்டு நின்றதும் கார்த்திக் அவன் கையை பற்றி குலுக்கியதும் தானறியா விஷமம் நடந்திருக்கிறது என புரிந்து கொண்டாள் சந்தியா. சுமனாதான் அவள் உதவிக்கு வந்தாள். அண்ணனும் தம்பியும் இப்படியா சின்ன பொண்ணு கலாட்டா செய்யறது என்றவள், சந்தியா, உனக்கு ஸ்ரீராமை பிடிச்சிருக்கிறதா என அவளிடம் கேட்டாள். உன் அண்ணன் தான் என்னை இங்கே வரச் சொன்னார். உனக்கு பிடித்திருந்தால் கல்யாணம் நிச்சயம் செய்யலாம் என்று சொன்னார். ஸ்ரீராம் சொல்ல சந்தியாவிற்கு அவனை பிடித்துதான் இருந்தது. அண்ணனிடம் வசமாய் மாட்டிக்கொண்டதை உணர்ந்ததும் தலை குனிந்தாள். வெட்கப்பட்டாள். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். அவள் சிவந்த முகத்தை பார்த்தவர்கள் அவர்கள் பேசட்டும் என நாசுக்காக நகர்ந்தனர். உனக்காக 3 வருடமா தவம் செய்தேன் தெரியுமா? உழைச்சு ஜெயிச்சு வந்து உன் வீட்டுல பெண் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அண்ணாவை எப்படி தெரியும் உங்களுக்கு? உன் அண்ணா எனக்கு 20 நாட்களுக்கு முன்னால் தான் தெரியும். உன் போட்டோவை பார்த்து யார் என்று விசாரித்தார். நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். பிறகுதான் நீ அவர் தங்கை என்றும் சொன்னார். உன் விருப்பம் தெரிந்த பிறகுதான் முடிவு சொல்ல முடியும் என்றும் சொல்லிவிட்டார். எனக்கு உங்களை அப்பவே பிடித்திருந்தது. ஆனால் அதற்கு பிறகு பார்க்கவில்லை அல்லவா? அதனால் ஏறக்குறைய உங்களை மறந்தே போய்விட்டேன். நாளைக்கு காலையில் என்னோட அம்மா அப்பா உறவினர் எல்லாம் வருவாங்க. நிச்சயம் செய்யலாமா? உனக்கு சம்மதமா? நான் அம்மா அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்றாள் சந்தியா. உடனே போய் அத்தை மாமாவை பார்த்து விடுகிறேன். ஸ்ரீராம் அங்கிருந்து நகர அதற்குள் விவரம் சொல்லி தன் தாய் தந்தையை அழைத்து வந்தான் அரவிந்த். ஸ்ரீராமை பார்த்ததும் இருவருக்கும் பிடித்து போனது. தங்கள் பெண்ணிற்கு பொருத்தமாய் பையன் இருப்பதை பார்த்ததும் இருவருக்கும் ஏக மகிழ்ச்சி. சந்தியா, ஸ்ரீராம், திவ்யா, கார்த்திக், ரம்யா, பிரகாஷ், இப்படி ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒரே சந்தோஷம். ரம்யா, நீ அதிர்ஷ்டக்காரி. உன் கல்யாணத்துல எத்தனை ஜோடிகள் சேர்ந்திருக்கு பாரு. ஆமாம் சின்னத்தை, எல்லாரும் ஜாலியா இருந்தால் நல்லாத்தான் இருக்கு. கச்சேரியில் அலைபாய்தே கண்ணா பாடிய பொழுது ஒவ்வொருவரும் அதில் லயித்து போயினர். அரவிந்த் சுமியை தேடினான். மாடியில் கச்சேரி நடந்த ஹாலின் மறுபுறம் இருந்த பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள் சுமி திரும்பினாள். கண்கள் கலங்கியிருந்தன அவளுக்கு. என்னம்மா? மௌனமா இருந்தாள். அவள் கைகளை பற்றினான் அரவிந்த். சுமி, என் வாழ்க்கை முழுவதும் உன் துணை வேண்டும். என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அரவிந்த்? எதுவுமே தெரியாமல் எப்படி மணந்து கொள்ள முடியும்? எனக்கு உன் கடந்த காலத்தை பற்றி கவலை இல்லை. உன்னை நான் நம்புகிறேன். எனக்கு தெரியும் நீ எத்தனை அற்புதமான பெண் என்று. முதலில் உன் கண்களை பார்த்த பொழுதே உனக்கு துணை இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். கண்ணீர் துளிகள் அவன் கைகளில் பட்டு தெரித்தன. முகூர்த்தம் முடிந்த கையுடன் சந்தியா ஸ்ரீராமின் நிச்சயதார்த்தம் நடந்தது.
கேலியும் கிண்டலும் பாட்டும் நடனமாக ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. ஸ்ரீராம் அருமையாக பாடினான். இத்தனை கொண்டாட்டங்களுக்கு இடையில் கார்த்தியின் செல்போன் அப்பொழுது ஒலித்தது. எஸ், 3 மணிக்கு வருகிறேன். இல்லை இல்லை, கண்டிப்பாய் வருகிறேன். அவர்களை இருக்கச் சொல்லுங்கள். என்னடா, முக்கியமான கேஸ் விஷயம் அண்ணா. அவசியம் நான் போக வேண்டும். 3 மணிக்குத்தானே, அதற்குள் இங்கு விழா ஏறக்குறைய முடிந்துவிடும் என்றவனை நிமிர்ந்து பார்த்தான் கார்த்திக். சும்மா கிட்ட பேசிட்டியா? இல்லையா? இல்லை, நான் போட்டு உடைச்சிருவேன். சம்மதம் வாங்கியாச்சு. அடுத்த நிமிடம் அவன் இடுப்பில் கை போட்டு ஊ லாலலா என்று பாடியவாறே சுற்றினான். பெரியவனும் அவனுடன் உற்சாகமாய் ஒத்துழைத்தான். கார்த்திக் சட்டை பையில் இருந்த அந்த நகை பெட்டியை திறந்தான். அதில் டிபிஆர் மோதிரம் இருந்தது. சுமா, வா வா சீக்கிரம் என அழைத்தான். என்ன கார்த்திக்? சந்தியா சுமனாவை இழுத்து வர அரவிந்த் அவள் விரலில் இருந்து அந்த மோதிரத்தை உற்சாக கைத்தட்டல்களுக்கிடையிலேயே அணிவித்தான். அண்ணன் எல் என்பதற்குள் தம்பி என்னையாய் நிற்கிறானே. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என அரவிந்த் வீரம் வசனம் பேச, நல்ல அண்ணன் நல்ல தம்பி. அங்கே அவர்களது நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது. லைட் மியூசிக் தொடங்கி பிறகு கார்த்திக் கிளம்பி சென்றான். வந்திருந்தவர்கள் மும்பை காவல்துறையினர், மும்பை எம்எல்ஏ வீட்டு புகாருடன் வந்திருந்தனர். புகார் காப்பி, விளம்பர பேப்பர், பத்திரிகை இவற்றை அவனிடம் கொடுத்தனர். விவரங்களை கேட்டுக்கொண்டவன் விரைந்து தன்னால் இயன்றதை செய்வதாக கூறி அனுப்பினான். பின் நிதானமாய் இந்த புகாரை படித்தான். பத்திரிகையை பார்த்தான். மராட்டியில் அச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆங்கில செய்தித்தாளை பிரித்தவன் அதிர்ந்தான். அவன் வீடு திரும்பிய பொழுது வெகுநேரம் ஆகிவிட்டது. கல்யாண மண்டபத்திலிருந்து எல்லோரும் வீடு திரும்பியிருந்தனர். ஏறக்குறைய எல்லோருமே உறங்கப் போய்விட்டனர். தம்பி வந்ததும் கதவை திறந்த அரவிந்த், ஏண்டா இவ்வளோ நேரம்? திவ்யாவை கொண்டு போய் அவள் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேனா? சரி, ஸ்ரீராமும் கிளம்பிட்டான். உன்கிட்ட சொல்ல சொன்னா. சுமியும் ஹாஸ்டல் போயிட்டா. நாளைக்கு அவளை நம்ம வீட்டிற்கே கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன். நான் போய் கூட்டி வரேன், நீ ரெஸ்ட் எடு என்றவாறே படுக்கச் சென்றான் கார்த்திக். விடிந்தும் விடியாததுமாக காருடன் வந்து நின்ற கார்த்திக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் சுமனா. குட் மார்னிங் கார்த்திக். குட் மார்னிங். ஏனோ அவன் உற்சாகமாய் இல்லாதது போல தோன்றியது. என்ன விஷயம்? காலையிலே வந்து நிக்கிற? அண்ணா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னான். அவன் முகத்திலிருந்து அவளால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் டெல்லா இருக்கிறாய்? ஒரு கேஸ் விஷயமா அலைந்துட்டு வந்திருக்கேன். அப்போ நீ ஏன் இங்க வந்து வேறு வந்து அலையிற? ஒரு ஃபோன் பண்ணா நானே வந்திருப்பேனே. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பி வர முடியுமா சும்மா? இதோ ஒரு 15 நிமிஷத்துல தயாராயிருவேன். சொல்லிக்கொண்டு ஓடியவளை பார்த்தான். இவளிடம் நான் எப்படி பேசுவேன், என்னவென்று கேட்பேன்? 10 நிமிடங்களில் அவள் தயாராகி வந்து நின்றாள். காரின் ஸ்டியரிங்களில் தலை கவிழ்ந்திருந்தான் கார்த்திக். கார்த்திக், சாவியை கூட, நான் வேணா ஓட்டுறேன். ரொம்ப கலப்பா தெரியுற. சாவியை அவள் கையில் கொடுத்துவிட்டு நகர்ந்து கொண்டான். சும்மா ஏதாவது ஹோட்டலுக்கு போயேன், நல்லதாய் காஃபி சாப்பிடலான்னு ஒரே தலைவலி. ஹோட்டலுக்கு போய் ஏசி அறையில் அமர்ந்ததும் அவன் ஏதோ யோசனையில் இருந்தான். அவனை கவனித்துக் கொண்டே இருந்தாள் சுமனா. யாரும் நடமாட்டமில்லாத பகுதிக்கு வந்ததும் காரை ஓரமாக நிறுத்தினாள். இப்ப சொல்ல, என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்பவள் சுமனான் நீ. ஆனால் இதை எப்படி உன்னிடம் சொல்வேன்? என்ன கார்த்திக், ஏன் தயங்குற? பிளீஸ் சொல்லேன். சட்டென ஆங்கில செய்தித்தாளை எடுத்து அவளிடம் நீட்டினான். விஷயம் புரியாமல் வாங்கி பிரித்தவள் செயலற்று போனாள். காணவில்லை விளம்பரம் அது. என் மனைவியை காணவில்லை என்று கொட்டை எழுத்தில் அவளுடைய போட்டோவுடன் பிரசுரமாகி இருந்தது. அடுத்து கல்யாண பத்திரிகை ஒன்றை நீட்டினான். அது அவளது கல்யாண பத்திரிகை. அவள் கண்களில் தாழ முடியாத வேதனை தெரிந்தது. இந்த ஆளை உனக்கு தெரியுமா? விளம்பரம் கொடுத்தவரின் பெயரை காட்டி கேட்டான். தலையசித்தாள். இது உன் கல்யாண பத்திரிகை தானா? ஆமாம். இனி நான் உன்னிடம் என்ன கேட்பேன் சுமனா? நீதான் சொல்ல வேண்டும். வேதனையோடு அவன் தன் கைகளை காரின் சீட்டில் குத்தினான். அவளுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. சமாளித்து அவளை கேட்டான். உனக்கு தெரிந்த லேடி டாக்டர் இருக்காங்களா? ஒரு வினாடி. அவளை பார்த்தவன் அடுத்த 5 நிமிடங்களில் லேடி டாக்டர் வீட்டின் முன் காரை நிறுத்தினான். உள்ளே சென்றாள். அறைக்கு வெளியே கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். டாக்டர் அவனுக்கு நன்றாக தெரிந்தவர். அடிக்கடி கேஸ் விஷயமாய் அவனை பார்க்க வருவான் கார்த்திக். 10 நிமிடங்களில் டாக்டர் வெளியே வந்தார். யார் கார்த்திக் இது? ஏன், என்னாச்சு டாக்டர்? சீஷ வெர்ஜின். என்னை வெர்ஜின் டெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டாங்க. கார்த்திக் ஆடி போய்விட்டான். உடனே அரவிந்திற்கு போன் செய்து நர்சிங் ஹோமிற்கு வர சொன்னார். வந்தவனிடம் கார்த்திக் எல்லா விவரங்களையும் சொன்னான். எல்லா விவரங்களையும் கேட்ட அரவிந்த், எதற்கு இங்கே வந்தீங்க என வினவ கார்த்திக் தலை குனிந்தான். சுமனா அவன் முன் வந்தவள், என்னை நிரூபிக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை அரவிந்த், அதற்காகத்தான். அதற்காக என்ன என்று அதட்டி கேட்டான் அரவிந்த். வெர்ஜின் டெஸ்ட் நான் பண்ணிக்கிட்டேன். ச்சே, நான் உன்னை கேட்டேனா நீ எப்படிப்பட்டவள் என்று? என்னை எவ்வளவு மோசமானவனாய் நினைத்து விட்டாயா? நான் நம்பிக்கை இல்லாமல் எந்த செயலையும் செய்வதில்லை. இவ்வளவு நாள் அடைத்து வைத்திருந்த துன்பம் துயரம் எல்லாம் கரையை உடைத்த வெள்ளம் போல சுமனாவின் கண்களில் இருந்து கண்ணீராய் வெளிவந்தது.
அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டு தட்டி கொடுத்தான். மறுபுறம் தலை குனிந்து அண்ணனின் முகத்தை பார்க்க இயலாமல் அமர்ந்திருந்த கார்த்திக்கையும் திரும்பி பார்த்தான். வீட்டிற்கு வந்ததும் கார்த்திக் சரியாகவில்லை. மன்னித்துக் கொள் அண்ணா, இதில் உன் தப்பு என்னடா? சும்மா டாக்டர் கிட்ட இதுக்குத்தான் போனான்னு எனக்கு தெரியாது. சரிடா விடு, உனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு ஏதோ ஆபத்து என்று எனக்கு தெரியும். நான் தான் அவளை காப்பாற்றி ஜெயினிலே இங்கே கூட்டி வந்தேன். சாரி அண்ணா. ஏண்டா இப்படி பேசுற? சுமியை இனி தனியே விடக்கூடாது. இனி அவள் நம் வீட்டில் இருப்பதுதான் பாதுகாப்பு என்றவன் மனசை வளர்த்திக்காத உன்னையும் எனக்கு தெரியும், புரியும், கவலைப்படாதே. சுமனா அன்றைக்கு அலுவலகத்திற்கு செல்லவில்லை. சின்னவனை ஸ்டேஷனில் இறக்கிவிட்டுவிட்டு அரவிந்த் அலுவலகம் சென்றான். அறைக்குள் கட்டிலில் படித்திருந்த சுமனாவிற்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைவில் ஆடின. வெங்காலியான அப்பா தமிழ் பெண் சுஜாதாவை மனம் புரிந்து கொண்டார். பெரிய தாத்தாவின் மகள் வயிற்று பேத்தி இந்த செய்தி கேட்டு தற்கொலை செய்து கொண்டாள். அவள் அப்பாவின் மேல் ஆசையை ஒரு தொலையாய் வளர்த்து வைத்திருந்தாள். இதனால் இரு குடும்பங்களும் பிரிந்து போயின. அத்தை குடும்பம் பெண் இறந்த துயரை மறைக்க மும்பை சென்றது. அப்பாவும் தாத்தாவின் தொழிலில் ஈடுபட்டு வெற்றிகரமாய் வளர்ந்து கொண்டிருந்தார். கொல்கத்தாவில் சுமனா MBA முடித்ததும் தொழிலை மும்பைக்கு மாற்றினார். அப்பொழுதுதான் அத்தையுடன் தொடர்பு ஏற்பட்டது. மாமா தன் கட்சிக்கார MLAவை அப்பாவிற்கு அறிமுகப்படுத்தினார். அவர் பையன் ராஜேஷ் வெளிநாட்டில் நிர்வாக படிப்பு படித்து முடித்திருந்தான். அம்மாவிற்கு முதலில் அவர்களின் தொழில் தொடர்பே பிடிக்கவில்லை. இதில் மாமா MLA மகனுக்காக அப்பாவுடன் சம்மதம் பேசுகையில் சுத்தமாய் பிடிக்காமல் போய்விட்டது. ஏனோ அவர்கள் சரியில்லை என உள்ளுணர்வு சொன்னது. வேண்டாம், தொழில் தொடர்புடன் நிறுத்திக் கொள்ளுங்கள், சுமனா வாழ்க்கையை பணயம் வைக்க வேண்டாம் என்று மன்றாடினாள் அம்மா. சுஜா, ஏற்கனவே நக்கா பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளாததால் குடும்பமே இரண்டு பட்டு போயிடுச்சு. இப்ப சரியான காரணம் இல்லாமல் இந்த திருமணத்தை நிறுத்த முடியாதம்மா. ஏன்? மாப்பிள்ளை படித்திருக்கிறான், அடக்கமா அமைதியாய் தெரிகிறான், செல்வாக்குள்ள குடும்பம், நம்ம தொழில் வளர்ச்சிக்கும் நல்லதுதானே. என்ன சொல்வாள்? எப்படி மறுப்பாள்? சுமனாவோ அப்பா பெண். அப்பா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதற்கு மறுபேச்சே கிடையாது. திருமணம் முடிவானதுமே சுமனா இண்டஸ்ட்ரியை ராஜேஷ் பெயருக்கு மாற்றி எழுதிவிட்டார். அவசரப்படாதீர்கள் என சுஜாதா தடுத்ததை அவர் காதிலே போட்டுக்கொள்ளவே இல்லை. பாரம்மா, உனக்கு ஏதோ வெறுப்பு, அதனால்தான் அவர்களை சந்தேகத்தோடு பார்க்கிறாய். அவங்க வீட்டையே சுமனா பேருக்கு மாத்தி எழுதிட்டாங்க தெரியுமா? வாயால் சொன்னதை நம்பி தொழிற்சாலையை மாற்றி பத்திரம் செய்து கொடுக்கும் அப்பாவி கணவரிடம் என்ன சொல்லி திருமணத்தை நிறுத்துவது என அவளுக்கு புரியவில்லை. அதற்கு பின் மௌனமாயிருந்தாலும் எதையும் அதிக கூர்மையாய் கவனிக்க ஆரம்பித்தாள். மற்ற சொத்துக்களையும் சுமனாவின் பெயருக்கு மாற்றி எழுத சுபாஷ் முயன்றார். நல்ல வேலையோ என்னவோ அவர்களது குடும்ப வக்கீல் ஊரிலேயே இல்லை. செல்போன் அழைத்தது. நினைவிலிருந்து விடுபட்டு சுமனா அதை எடுத்தாள். அரவிந்த் தான். நான் தான் சுமனா. மதியானம் சாப்பிடக்கூட இல்லையாமே, தூங்கிட்டாயா? எங்கே இருக்கிறீர்கள்? உன் அறைக்கு 10 அடி தூரத்தில் தான். வியப்புடன் கதவை திறந்தாள். மாலை மணி 6 விட்டிருந்தது. இப்பதான் என் பிள்ளை சீக்கிரம் வீட்டிற்கு வந்திருக்கிறான். அவனை இழுக்கும் மந்திர கயிறு இப்பொழுதுதான் இங்கேதானே இருக்கிறது. பெரியவர்கள் பேசுவதை கவனித்து கேட்டாயா என்பது போல சுமனாவை பார்த்தான் அரவிந்த். கார்த்திக் எங்கேடா? காலையிலிருந்து கண்ணில் படலை. காலையில நான் தாமா அவனை ஸ்டேஷன்ல இறக்கி விட்டேன். பேசிக்கொண்டே பொழுது ஓடியது. இப்போ கார்த்திக்கை போனில் தொடர்பு கொள்ள முயன்றான் அரவிந்த். நாட் ரீச்சபிள் என பதில் வந்தது. போலீஸ் ஸ்டேஷனிற்கு போன் பண்ணினான். சார், காலையிலேயே லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரே என்றனர். மும்பை பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. ரவீந்தரை பார்த்தாயா? அவனை பார்ப்பதில் ஒரு பயனும் இல்லை. சுபாஷை பழிவாங்க மட்டும்தான் நம்முடன் கூட்டு சேர்ந்தான். இனி நமக்கு எந்த விதத்திலும் உதவ மாட்டான். ஆனாலும் அவளை தப்பிவிட்டிருக்க கூடாதப்பா. எங்கே ஓடப்போயிட போகிறாள்? அனாதை நாய். எப்படியும் பிடித்து இழுத்து வரத்தான் போகிறோம். அவள் மூலம் கோடிக்கணக்கில் சொத்து வரப்போகிறது என்று பார்த்தால் கடைசியில் அவள் அப்பன் அதை ஆனந்தவனத்துக்கும் நிர்மல் ட்ரஸ்டுக்கும் எழுதிவிட்டான். கடைசியில் அவன் பொண்ணுக்கும் ஒண்ணும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நமக்கு வெறும் ஃபேக்டரியோட விட்டுவிட முடியுமா? அவ அழகு எல்லோருக்குமே ஆசையை உண்டாக்கும். கவலைப்படாதே, அவள் உனக்கு 2ஆம் தாரன். ஆனாலும் நல்ல விலைக்கு வித்து விடலாம். போலீஸை நம்பி பயனில்லை. தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம்தான் அவளை பிடிக்க வேண்டும். எதற்கும் ரவீந்திரன் வீட்டிற்கு போய் ஏதாவது செய்தி தெரியுமா என்று விசாரித்து விட்டு வா. கவனம். ரவீந்திரன் மனைவி ஏதோ கொஞ்சம் வெறுப்புற்று இருப்பது போல தோன்றுகிறது. ஆரம்பத்திலிருந்து நம்மை வெறுத்த சுஜாதாவால் என்ன பண்ண முடிந்தது? நம்ம பிளான் படி ஆக்சிடென்டில் மேலே போயிட்டாள். இது செத்த பூச்சி. இதால் எதுவும் பண்ண முடியாது. பிள்ளை பூச்சியாய் நினைச்ச சுபாஷ் நிமிஷத்தில் மாறிடலையா? அதனால் தான் அவனையும் மேலோகத்திற்கு அனுப்பிச்சோம். எதுக்கும் அந்த ஆஷா மேல ஒரு கண்ணு வை. சரி பாப்பா, உடனே போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ராஜேஷ் ரவீந்திரன் வீட்டிற்கு சென்ற பொழுது ஆஷாவும் ரவீந்திரவும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். ஏய், சும்மா அழுதுகிட்டு இருக்காத. உங்க அண்ணன் ஒன்னும் அல்பாயுசுல போயிடல. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததுக்கு அவன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அவனை ஆயுசுக்கும் துடிக்க வைக்கணும்னு நினைச்சேன்.
ஆனால் அவ தப்பிச்சிட்டா. இவன் ஜோடியாய் போய் சேர்ந்துட்டான். பழிவாங்கிற எண்ணத்தோட தானே இருந்தீங்களா? பின்ன உங்க அண்ணனுடன் எதுக்கு உறவாடினேன்? அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா? இல்ல, அவன் அழியணும். 25 வருஷமா அதுக்குத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏய் வாயை மூடு. என் பெண் எப்படி துடித்தாள்! வேறு பெண் அவனை மறந்த பொழுது எப்படி துடித்து உயிரை விட்டாள்! அதற்கு ஈடு என்ன? அவள் இல்லாமல் இன்றைக்கு நாம் அனாதியாய் நிற்கிறோம். நம் குலம் அவள் இல்லாமல் தழைக்காமல் போய்விட்டது. ஆஷா செயலற்று அழுத. ராஜேஷ் வேஷ வழியின்றி அங்கிருந்து கிளம்பினான். கார்த்திக்கை காணாமல் அரவிந்த் தவித்துக் கொண்டிருந்தான். அவசர கேஸ் விஷயமாய் கார்த்திக் வெளியூர் போயிருக்கிறான் என்று அவன் வீட்டில் சொல்லி சமாளித்தான். ஒரு போன் கூட செய்யாமல் எங்கு போயிருப்பான்? என்ன ஆயிற்று இவனுக்கு? திவ்யாவிற்கு ஏதேனும் தெரியுமா என யோசித்த பொழுதே அவளிடமிருந்து போன் வந்தது. கார்த்திக் எங்கே? அவனும் போன் பண்ணல. நான் பண்ணினால் நாட் ரீச்சபிள்னு வருது. ஒன்னும் இல்லை, ஏதோ முக்கிய வேலை, அதான் வெளியூர் போயிருக்கான் சொல்லிவிட்டு தலையை பிடித்து கொண்டான் அரவிந்த். சுமனாவிற்கு மட்டும்தான் கார்த்திக் காணாமல் போன விஷயம் தெரிந்திருக்கிறது. ஆனால் எங்கே போனான் என தெரிய ஒரு வழியும் இல்லாமல் தடுமாறினாள். அவள் டாக்டரிடம் சென்றதில் அவன் மிகவும் பாதிக்கப்பட்டதை அவள் உணர்ந்திருந்தாள். தன்னை அறியாமல் அவனை காயப்படுத்தி விட்டோமோ? எங்கே போயிருக்க கூடும்? மனம் நொந்து எங்கேயாவது தனிமை நாடி போயிருப்பானோ? இப்படி விடை தெரியாத கேள்விகள் எத்தனையோ அவள் வாழ்வில். கல்யாணத்திற்கு முந்தின நாள் காலை அப்பா ஏன் அம்மாவுடன் பெங்களூர் போனார்? ஆரோக்கியமான மனிதருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது? அம்மா விபத்தில் எப்படி சிக்கினார்? முன்பின் அறிமுகம் இல்லாத நர்செல்லில் தன்னை அழைத்து அம்மாவிற்கு விபத்து ஏற்பட்டதை சொன்ன பொழுது நம்பாமல் இருக்கவும் முடியாமல் ராஜேஷிடம் அரைகுறையாய் விவரம் சொல்லி பெங்களூருக்கு விமானத்தில் வந்த பொழுது அம்மா சொன்னது இன்னும் சுமனாவின் காதுகளில் ஒலித்தது. இந்த கல்யாணம் வேண்டாம் சுமனா, தப்பி போயிடு, ஆபத்து, போயிடு போ. அவள் பேசிக்கொண்டே இருந்த பொழுது வந்து நின்ற ராஜேஷை கண்டதும் அவள் விழிகளில் எச்சரிக்கை தோன்றியதும் மகளின் உள்ளங்கையை அழுத்தி எச்சரிக்கை கொடுத்து அவள் உயிர் விட்டதும் அங்கேயே ஈமக்கடமைகளை முடித்து அம்மா சொன்னபடி தப்பித்து மும்பை செல்லாமல் சென்னை வந்ததும் அங்கிருந்து திருச்சி வந்ததும் இனி எடுத்து வைக்கும் அடிகளை கவனமாக வைக்க வேண்டும் என வாழ்க்கை அவளுக்கு எடுத்து காட்டியது. இறுதி காரியத்திற்கு வந்திருந்த குடும்ப வக்கீல் அவள் அப்பா எழுதிய உயிலை படித்து காட்டினார். அவருடைய சொத்து முழுவதையும் ஆனந்தவனத்திற்கும் நிர்மல் சேரிட்டிக்கும் எழுதியிருப்பதை சொன்ன பொழுது அவள் பெரியதாய் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. உனக்கு எதுவும் எழுதவில்லையே என கேட்டேன் அம்மா. அதற்கு அவர், என் பெண் புத்திசாலி, அவளுக்கு அவள் படிப்புதான் நான் கொடுக்கும் பெரிய சொத்து. அதை அவளிடம் இருந்து யாரும் ஏமாற்றி பறிக்க முடியாது. என் தர்மம் அவளை காப்பாற்றும்னு சொன்னார்னு இப்படி பொசுக்குன்னு போயிட்டார். சூழ்நிலையை அவளது இயல்பான புத்தி கூர்மை கவனித்தது. ஒரே நாளில் பறிகொடுத்த தாய் தந்தையரின் சொல்லும் செயலும் அவளை உஷார்படுத்தியிருந்தன. தனக்கு எதுவும் தெரிந்தாற்போல் காட்டிக்கொள்ளாமல் துக்கத்தை மட்டுமே முன்னிறுத்தி மெதுவாய் அங்கிருந்து தப்பினாள். கார்த்தியின் புத்திசாலித்தனத்தை உடனிருந்து பார்த்தவள் அவன் என்ன செய்வான் என யோகிக்க முடிந்ததால் சட்டென ஒரு எண்ணம் அவளுள் தோன்றியது. அதே நேரம் மும்பையில் போலீஸ் ஸ்டேஷனில் சுமனாவை பற்றி ஏதேனும் தகவல் உண்டா என விசாரித்துக் கொண்டிருந்தான் ராஜேஷ். பின் அவளை பற்றி விசாரிக்க சொல்லி தனியார் துப்பறியும் நிறுவனத்தையும் அணுகினான். சார், என் மனைவியை காணல, இதுதான் அவள் போட்டோ. சென்னைக்கு போயிருக்கலாம் என்று தோன்றுகிறது. கல்யாண போட்டோ இது, எங்க கல்யாண பத்திரிகை. அவளை பற்றிய தகவல் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்கிறது என்றவன் தன் செல் கேமராவில் அவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை படம் பிடித்தான். அதற்கு அவர்கள் ஆட்சேபிக்க, சார் தப்பா நினைக்காதீங்க, சாரி, எனக்கு இது ஒரு பழக்கம். யாருடைய நான் இருந்தாலும் படம் பிடிப்பேன், வேண்டாததை பின்னால் அழிச்சிடுவேன் என்றான். இப்படி எங்கள் அனுமதி இல்லாமல் படம் பிடிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சார். அவ்வளவுதானே, ஏன் பிரச்சனை? இதோ அழித்து விடுகிறேன் என்று வரை பட்டனை அமுக்க அதில் படங்களே வரவில்லை. செல்லில் ஏதோ பிரச்சனை, சர்வீஸுக்கு கொடுக்க வேண்டும். உங்களை எடுத்த படம் இதில் பதிவாகவில்லை, வேண்டுமானால் நீங்களே பாருங்கள் என அவர்களிடம் கொடுத்தான். சுமி தன் கைப்பையை கீழே கொட்டி அலைசி ஆராய்ந்தாள். அவள் தேடியது கிடைத்தது. அது ஒரு விசிட்டிங் கார்டு. அந்த எண்ணை அவள் அரவிந்த் செல்லில் தொடர்பு கொண்டாள். வக்கீல் விஜயராகவன் பேசினால் மட்டும் தன்னிடம் கொடுக்குமாறு அரவிந்திடம் அந்த போனை கொடுத்தாள். வக்கீல் விஜயராகவன் ஸ்பீக்கிங். 1 minute சார், பிளீஸ். அங்கிள், நான் சுமனா பேசுறேன். சுபனா? ஓ, சுபாஷ் பெண்ணா? எங்கம்மா போன? எங்கிருந்து பேசுற? பத்திரமா இருக்கிறேன் சார், உங்களுடன் பேச வேண்டும். இப்பொழுது தொந்தரவும் எதுவும் இல்லையே? சொல்லுமா, நானே உன்னுடன் பேச வேண்டும் என்று இருந்தேன். என்ன விஷயம் அங்கிள்? உங்க அப்பாவை போன் பண்ணி நான் தான் பெங்களூருக்கு வர சொன்னேன். சுபாஷ் உங்க ஃபேக்டரியை ராஜேஷ் பேருக்கு மாற்றி எழுதச் சொன்னார். அப்பவே வேண்டாம் என்று சொல்லி பார்த்தேன். வருங்கால மருமகன் என்று உறுதியாய் சொல்லி உன் அப்பா மாற்றி எழுத வைத்தார். பெங்களூரில் ராஜேஷை வேறு ஒரு பெண்ணுடன் நான் பார்த்தேன். அதை சொல்லத்தான் உங்க அப்பாவை கூப்பிட்டு அனுப்பினேன். வந்தவர் நான் சொன்ன இடத்திற்கு போனார். எதிர் திசையில் கனத்த மௌனம் நிலவியதை உணர்ந்தவராய், என்னம்மா அழுகிறாயா? கடைசி நிமிடத்தில் அவனின் அயோக்கியத்தனத்தை நேரில் பார்த்து ரொம்ப ஆடிப்போயிட்டார்.
உடனே சொத்தை எல்லாம் தர்மசாபனத்திற்கும் எழுதச் சொல்லி கழித்து போட்டார். சொத்தால் உன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நினைத்தாரோ என்னவோ. உங்க அம்மா கிட்ட சுருக்கமாய் விவரம் சொல்லிட்டு ராஜேஷை பார்க்க போனவர் அங்கே ஹார்ட் அட்டாக்கிலேயே செத்து போயிட்டார். சரி அங்கிள், எப்படி அம்மாவுக்கும் சொல்லி வர வச்ச மாதிரி விபத்து நடந்தது? இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் தான் அப்பா இன்சூரன்ஸ் பாலிசிக்காக மெடிக்கல் செக்அப் செய்துவிட்டு வந்தார். அந்த சர்டிபிகேட் அவர் ஆரோக்கியமாய் இருப்பதை சொல்லுமே. வெரி குட், நல்ல பாயிண்ட்மா. உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டும். என்ன? விஷயங்களை அவரிடம் தெளிவாய் சொல்லிவிட்டு போனை வைத்தாள் சுமனா. அரவிந்த், நான் மும்பைக்கு செல்ல வேண்டும். நாம் என்று சொல். உங்களை நான் ஆபத்தில் சிக்க வைக்க விரும்பவில்லை அரவிந்த். அதையே நானும் சொல்லலாம் இல்லையா? இருவரும் கிளம்பினர். விமான நிலையத்திலிருந்து இறங்கிய பொழுதே செய்தி ராஜேஷ் வீட்டை அடைந்துவிட்டது. அவர்கள் செல்லும் இடத்தை அறியுமாறு தகவல் வந்தது. அவர்கள் இருவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றனர். எலிப்பொறிக்கோள் வந்து தானே மாட்டிக்குது. நம்ம கோட்டைக்குள்ள வந்து அந்த சின்ன பெண்ணால என்ன செய்து விட முடியும்? எம்எல்ஏவும் ராஜேஷும் அங்கே விரைந்தனர். சுமா, பேட்டி வந்துட்டியா? உன்னை காணாமல என் பிள்ளை தவிச்சு போயிட்டான் என்றவர் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் திரும்பி, சார், என் மருமகள் கிடைச்சிட்டா. நாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இப்ப இவளை அழைச்சுக்கிட்டு போகலாம் தானே? இருங்க சார், இவங்க உங்க பேர்ல புகார் கொடுக்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாங்க. அவ அம்மா அப்பா இறந்த அதிர்ச்சியில புத்தி பேஜலிச்சு போச்சு சார். நாங்க ஆதாரமாய் கல்யாணம் ஆல்பம், கல்யாண பத்திரிகை, கல்யாண மண்டபத்து பில், மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்திருக்கோமே. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சியால எத்தனையோ விதவிதமாய் போட்டோக்கள் எடுக்க முடியும். அதனால ஆல்பம் பத்திரிகை வச்சு மட்டும் நம்ப முடியாது. இங்க பாருங்க, நான் எம்எல்ஏ, கோர்ட் மாதிரி. நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இந்த பெண்ணை இப்ப எங்க கூட அனுப்புங்க. இல்லாவிட்டால் விளைவுகள் கடுமையா இருக்கும். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். எல்லோரும் ஏக காலத்தில் திரும்பினர். கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். இவன் எங்கே இங்கே என்று ராஜேஷ் பார்க்க, சார், இது என்னுடைய ஐடி கார்டு. நான் சென்னை காவல்துறையிலிருந்து வருகிறேன். இவர்கள் 2 பேரும் கொலைகாரர்கள். இந்த பெண்ணின் பெற்றோரை கொலை செய்திருக்கிறார்கள். ஹார்ட் அட்டாக் வந்தது போல இறக்க காஃபியில் மாத்திரை கலந்து கொடுத்திருக்கிறார்கள். அம்மாவை விபத்து என்ற பெயரில் சாகடித்திருக்கிறார்கள். ஜூட் ஜூட் போல்தா ஹை என்று அவன் அலற, பொய்யில்லை, உண்மைதான். அவனே அவனுடைய செல்லில் எல்லாவற்றையும் படம் பிடித்திருக்கிறான். இல்லை இல்லை, என் செல்லில் எதுவும் இல்லை. நீ ஒரு முறை பார்த்து விட்டு அழித்து விட்டாய். பெண்ணை எப்படி கண்டுபிடித்தேன் என்று பார்க்கிறாயா? உன் ஏமாற்று வேலைக்கு உதவிய டெக்னாலஜி தான் இதற்கும் உதவியது. டேட்டா ரெக்கவரி சாப்ட்வேர் உதவியோடு வீடியோக்களை எடுக்கலாம். பிரில்லியன் கார்த்திக். டேட்டா டாக்டர், இமேஜ் ரிகால், டிஸ்க் டாக்டர் என ஆயிரக்கணக்கான சாப்ட்வேர்கள் இதற்கு உள்ளன. எல்லா படங்களையும் எடுத்து முக்கியமான இடங்களுக்கு அனுப்பியாகிவிட்டது. நீ போனை சர்வீஸ்க்கு கொடுத்த பொழுதே எல்லாவற்றையும் சேகரித்து விட்டேன். பிரஸ், போலீஸ் கமிஷனர், சிஎம் ஆபீஸ் என எல்லாவற்றிற்கும் உன் வண்டவாளம் தெரிந்து விட்டது. யார் இவன்? டிடெக்டிவ் ஏஜென்சிக்காரன் போல என்னை ஏமாற்றி விட்டான். யார் இவன்? சென்னை போலீஸ். தமிழன் புத்திசாலின்னு காட்டிட்டான். கார்த்திக் என கைகளை நன்றியுடன் பற்றி கொண்டாள் சுமனா. என் அன்னிக்காக நான் இதை கூட செய்யாமல் விட்டால் எப்படி என அரவிந்தையும் பார்த்து கண் சுமிட்டான். புன்சிரிப்புடன் அவன் முதுகை தட்டி கொடுத்தான் அண்ணன். சுமனாவின் வக்கீல் திருமணம் நடந்ததாக சொல்லப்பட்ட அன்று சுமனா தன் பெற்றோரின் ஈமச்சடங்கை செய்ததை, அந்த இடத்தில் பெற்ற ரசீது, அவளை எங்க பார்த்த சாட்சிகள் என எல்லா சான்றுகளையும் சமர்ப்பித்து நிரூபிக்க இனி ஜென்மத்திற்கும் அவர்கள் சுமனா பக்கம் திரும்ப மாட்டார்கள். கண்ணீருடன் வந்த அவ அத்தையை மன்னிக்கவும் முடிந்தது அவளால். அப்பொழுது, எனக்கு எல்லாரும் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருந்தாலும் மன்னிக்கலாம். ஏன் தெரியுமா? நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்களே என்றால் சமாதானமாய் சுமனா. அன்று அரவிந்தும் சுமாவும் சென்னை ஏர்போர்ட்டில் ஜப்பான் செல்வதற்காக நின்று கொண்டிருந்தனர். ஹாய் அரவிந்த், எப்படிடா இருக்க? முதுகில் பலமாய் தட்டியவனை திரும்பி பார்த்தான் அரவிந்த். அவன் நண்பன் குரு. ரிஷியசிங்கா, யார் இவங்க? பக்கத்தில் நின்ற சுமானாவை அருகே இழுத்து, இவள்தான் என் மனைவி என்றான் அரவிந்த், சிரிக்கும் தன் மனைவியை ரசித்தவாறே.